guys, welcome to MV channel. இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். பார்த்தாலே தெரியுது டெத் ரேல் தான். நம்ம கூட கோர்வினும் இருக்கான். ஹாய் गाइस, எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே गाइस, நம்ம ஒருத்தர் தான் போறோம்னால ஒன் பிளேயர்னு போட்டு கேம்குள்ள போலாம். ஓகே गाइस, உள்ள போறோம். இன்னைக்கு நம்மளோட கோல் என்னன்னா சர்வைவல் கிளாஸை வாங்குறோம். இதான் நம்மளோட கோல். நம்ம கிட்ட 59 பான்ஸ் இருக்கு गाइस. நம்ம 75 பான் எப்படியா சேர்த்து வச்சு வாங்குறோம். ஓகே गाइस, லோடிங் ஆகுது गाइस. சர்வர் கூட போகுது. ஓகே, லோடிங் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் லோடிங் ஆகுற மாதிரி இருக்கு. மறக்காமல் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைபு அதெல்லாம் இந்த டைம்குள்ளே போட்டு வந்துடுங்க. ஓகே गाइस, ஓகே சூப்பராக இருக்குது. நம்ம மைனர் கிளாஸ் தான் வச்சுருக்கோம், அதனால் கோல் எடுத்துடலாம். கோல் எடுத்துட்டு गाइस இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் गाइस, இல்லைனா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். ஆமாம், ஃபுல்லாக பார்த்தா தான் புரியும் गाइस. இப்போ வந்து நம்ம கோல்டு எடுக்க போகலாம். கோல்டை கிராப் பண்ணி ஓகே ஓகே வித்தாச்சு. 50 பான் 50 ரூபா கச்சிச்சு. புதுசாக இப்போ கலெக்ட்னு புதுசாக ஆப்ஷன் நிறைய அப்டேட் விட்டுட்டே இருக்காங்க गाइस. இதில் ஆமாம் गाइस, கலெக்ட்ன்றாங்க, புஷ்ன்றாங்க, சரியாகவே இல்லை. இப்போலாம் டெட் ரீல்ஸே ரொம்ப மாறிடுச்சு गाइस. ஒரு மாதிரி புதுசாக வேற இது நாங்கள் வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் गाइस. நிறைய ஜாம்பி எல்லாமே வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எல்லாமே தெரியும். இப்போ நம்ம நேவி வேலை வரும், நேவி ரிவால்வர் வாங்கிக்கலாம் गाइस. நேவி வாங்கியாச்சு. அப்புறமா ஒரு புல்லட் வாங்கிட்டு இதுக்கே 70 ருபீஸ் போயிடுச்சு. நம்மக்கிட்ட கோல் இருக்கனால நான் கோல் வாங்கலை. ஓகேங்களா, நீங்கள் கோல் வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டு கிளாஸ் என்னென்னா மைனர் தான் இருக்கிறதுல பெஸ்ட்டு கிளாஸு. ஸ்டார்டிங்கில் மைனர் गाइस, அதுக்கப்புறம் சர்வைவர் தான். ஓரளவுக்கு பான் வந்துச்சுன்னா சர்வைவர் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதனால தான் நான் சர்வைவர் வாங்கலான்னு இருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி விளாண்டு சர்வைவர் வாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு 5K லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா அடுத்த பார்ட் 2 அந்த நைட் மோடு அந்த மாதிரி வீடியோலாம் போடலாம் गाइस. அந்த மாதிரி நிறைய மோடு போடலாம் நம்மளோட புது கிளாஸை வச்சு. ஓகே, பேப்பர் வச்சிடலாம், ஏன்னா ஜாம்பி வந்துடுவாங்க. பேப்பர் தான் சேஃப்டி. நீங்களும் பேப்பர் எடுத்துருங்க, இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும் எல்லாருக்கும். ஓகே गाइस, பேப்பர் போட்டுட்டு நம்ம கோலை போட்டுடலாம். ஐயோ, கோலை போடாமே இருட்டேன். ஓகே, போட்டாச்சு गाइस. ஓகே, வண்டி எடுக்கலாமா? ஓகே, நம்ம ஏதாச்சும் நீங்கள் என்னென்னா கோலு, அப்புறம் டைமண்டு, சில்வரு, கோல்டு அந்த மாதிரி வழியிலே வரும் गाइस. நீங்கள் மைனர் வச்சுருந்தீங்கன்னா அவங்ககிட்ட பிக்காக்ஸ் இருக்கும், அதை வச்சு அடித்து நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் காசும் உங்களுக்கு கலெக்ட் ஆகும், ப்ளஸ் நிறைய இருக்கும். ப்ளஸ் மெயினாக கோல் ரொம்ப வாங்கிக்கோங்க गाइस. கோல் நிறைய ஸ்டோன் மாதிரி இருக்கும், அதை உடச்சி வாங்கிக்கோங்க மைனர் இருந்ததுன்னா. வேணாம் गाइस, இந்த வீடு வேணாம், அடுத்து போகலாம். ஓகே, மாட்டிக்கிட்டாங்க அவுட்லா. வாங்க இப்போ இவனுங்களை போட்டு முடிக்கிறோம். வேட்டையை வெறித்தனமாக லூட்டுங்க. ஃபஸ்ட்டு வேட்டை செம்மையாக இருக்க போதே. ரவுண்டாக வாங்க அப்படிதான் நிற்கணும். வாங்க போட்டு பொறுமையாக அடிக்கலாம். சாட்டு புடி வச்சுக்கோ. என்னதான் இந்த நேவி ரிவால்வர் ரைஃபிள் மாதிரி வராது गाइस. ரைஃபிள் மாதிரி வராது. என்னடா சும்மா லோட் ஆயிடுது गाइस. இந்த மாதிரி டென்ஷனாக இதெல்லாம் வேஸ்ட் அப்டேட் गाइस நான் சொன்னா. ஓகே போட்டாச்சு. இது ஒன்று போட்டு ஓகே. இப்போ வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா ஆர்ஸ் அடிச்சிடலாம். நம்ம கோல் நிறைய தேவைப்படுது. ஆர்ஸை டமால் மண்டையில் 4 அடி அடிச்சுட்டு ஓகே பாருங்க முட்டிட்டு இருக்கான் பாருங்க சவுத்துல. வெய்யி டமால் வெய்யி பின்னாடியே. ஓகே சாவறான் பையன். எல்லாரையும் அடிச்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு குதிரைங்கெல்லாம் போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவுட்லாவ் எடுத்துகிட்டு அப்புறம் குதிரையை எடுத்துகிட்டு போட்டுடலாம் ஃபியூலில். நீ இவனை வச்சுக்கலாம் गाइस, எதுக்காக தேவைப்படும். பிளாக் கலர் பிடிக்கும் வேறு, அதனால வச்சுக்கிறேன். போடு அடி. இவனை வைக்கலாமான்னு பார்த்தா வர மாட்டேங்கிறான். நல்லா அடிச்சிடலாம், அவனையும் அடிச்சிடலாம். போடு அவ்வளோதான் गाइस. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அவுட்லாவ் எடுத்துக்கலாம். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வச்சுக்கலாம், அப்புறம் தான் மணி இது பண்ண முடியும். கவ்பாய்ஸ் தான் गाइस ரொம்ப நான் சொல்கிறதுலே பெஸ்ட்டான இது ப்ராடக்டாக தான் गाइस. ஏன்னா அதுதான் गाइस $35 போகுது गाइस. ஆமாம், நீங்கள் செரிஃபில் விற்றீங்கன்னா $35. நம்ம என்னெல்லாமோ பண்ணலாம் गाइस. ஓகே, எல்லா குதிரையும் எடுத்துகிட்டு நம்ம போயிட்டு ஒன்று போட்டேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம போயிட்டு ட்ரெயின் இதில் போட்டுடலாம். ஐயோ, எத்தனை வச்சோன்னு தெரியலையே.
மறந்து போச்சே, இருங்க நான் பார்த்துறேன் எதுக்கோ. ஓகே, இது ஒரு குதிரை. அப்புறம் ஒரு அடுத்த அவுட்டில். ஓகே, ஒரே ஒரு குதிரை தான் இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே ஃபியூவில் போட்டுடலாம். ஓகே கைஸ், இப்போ இந்த அவுட்லாம் எடுத்துகிட்டு வண்டியை எடுப்போம். ஓகே கைஸ், போகலாம். ஓகே, அடுத்து எங்கே போகலாம், என்ன வருதுன்னு பார்ப்போம். வரதை பொறுத்து பார்ப்போம். 23 கிலோமீட்டர் வந்தாச்சு கைஸ். மீட்டர் வந்தாச்சு, கிலோமீட்டர் சொல்ல முடியாது. நம்ம இன்னும் 80 மீட்டர் போகணும் கைஸ். 8000 மீட்டர் போகணும் கைஸ். 80,000 மீட்டர் போகணும். 80,000 ஏன் வளர்றேன்னு தெரில. ஓகே, வாய் காலேருந்தே குழந்தை கைஸ். இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம் கைஸ், ரொம்ப வேஸ்ட்டு தான். ஷெரீஃப் அந்த மாதிரி வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் கைஸ். ஷெரீஃபு அந்த மாதிரி பிளேஸ் மட்டும் எடுத்துருக்கலாம். கவுபாய்ஸ் வந்தாங்கன்னா லக் தான் கைஸ். ஆமாம், கவுபாய்ஸ். அப்புறம் அந்த கவுபாய்ஸு, அப்புறமா வேர்வல்ஃபு. இங்கே பாருங்க கைஸ், இது என்னன்னு தெரில. இப்போ அப்டேட்டில் புதுசாக விட்ருக்காங்க, அது என்னன்னு தான் தெரில. ஆனால் இது பார்க்கலாம் ஒரு நாள். நீங்கள் ஒரு பார்ட் 2 போடுங்க, எல்லாத்தையும் பண்ணுறோம். யூனிகான் வந்து யூனிகான் இது டெசர்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கைஸ். அதில் நிறைய யூனிகான் கிடைக்கும் கைஸ். அது உங்களுக்கு கிடச்சினா லக்கு தான் கைஸ் உங்களுக்கு. ஓகே கைஸ், நைட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்து தான் இருக்கணும். இந்த ஓகே, நான் வந்து ஓகே கைஸ் பேஸுக்கு வந்தாச்சு. என்னாச்சுன்னா நான் கொஞ்சம் ஓட்டிட்டேன் கைஸ். பேஸுக்கு வந்துட்டோம். இந்த ஜாம்பியெல்லாம் வந்து அடிக்கவே மாட்டேங்கிறாங்க கைஸ். ஃபஸ்ட்டெல்லாம் எப்படி அடிச்சாங்க, இப்போ அப்டேட்டில் வந்து ரொம்ப குறைச்சிட்ட மாதிரி பண்ணுறாங்க கைஸ். ஜாம்பி ஒரு மாடலாக ஓடுது கைஸ். அப்படியே மாடல் அழகி மாதிரி ஓடுது கைஸ். ஆமாங்க, வேணா பாருங்க, ஒரு ஜாம்பி காட்டுறோம் நாங்கள் ஓடுறது. அதனால தான் நான் வீட்டிலே இருக்கோம். காலையில் ஆகிட்டோன்னே போயிட்டு விற்றுட்டு நம்ம அடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். என்னங்க இது காலையில் ஆகவே மாட்டேங்குது. ஓகே கைஸ், காலையில் ஆயிடுச்சு. எழுத்த பாருங்க கைஸ், வந்து படம் அடிக்கிறாங்க கைஸ். ஒரு மார்க்கமாக அடிக்கிறாங்க. டப்பா இப்போ வந்து ஷெரீஃபில் போயிட்டு நம்ம அவுட்லாவெல்லாம் விற்றுடலாம். கவுபாயெல்லாம் விற்றுட்டு அப்புறமேட்டு நம்ம வந்து நிறைய கன்று அதெல்லாம் வாங்கணும். ரைஃபிள் வாங்கலாம் கைஸ், பக்காவாக இருக்கும் கைஸ். சர்வேவர் இருந்ததுன்னா ரைஃபிள் வச்சு சும்மா பாடி செட் வச்சாலே முடிஞ்சிடும். கொஞ்சம் கஷ்டப்படணும். லாஸ்ட் வந்து தான் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஜெயிக்க போகிறோம்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே கைஸ், பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ரைஃபிள் வாங்கலாம். ரைஃபிள் வாங்கிட்டு ஒரு 4-5 புல்லட் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 210 ரூபா இருக்குது. அதனால் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம் கைஸ். ஏன்னா கன்று ரொம்பவே முக்கியம். கோலை மட்டும் எங்கே கொண்டாதான் விட்றாதீங்க கைஸ். ராஜோவில் எங்களுக்கு ரொம்ப கோல் தேவை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாங்கள் அப்படியே ட்ரெயினை நிறுத்தி அப்படியே போன மாதிரி இருந்தது. ஓகே, அதனால் நீங்கள் கோலை மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே, 4 வச்சாச்சு, வாங்கிடலாம். ஓகே, 135 ரூபா கைஸ். பார்த்தீங்களா, புஷ்ஷுன்னு ஒரு பட்டன் இருக்குது. முன்னாடிலாம் வாங்கவே முடியுது. முன்னாடிலாம் வந்து சும்மா கிளிக் பண்ணாலே வந்துடும். சும்மா அந்த சோப்பு டப்பாவை கிளிக் பண்ணாலே வந்துடும். ஆனால் இப்போ என்னென்னா புஷ்ஷுன்னு ஒன்று காட்டுது, அது கிளிக் ஆனால் வருது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. அப்புறமேட்டு 100 புல்லட் வாங்கிக்கலாம். ஏன்னா 10 கைஸ், 100 புல்லட் ரவுண்டாக வச்சுக்கலாம், அதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 தண்ணி வாங்கிக்கலாம். அப்போ 120 புல்லட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அப்படியே இது கோல் வாங்கணும் கைஸ், முக்கியம் ரொம்ப கைஸ். இப்போ வந்து முன்னாடி இன்ஃபினிட்டி கோல் வந்துட்டே இருக்கும். இப்போ கோலே வர மாட்டேங்குது. இப்போலாம் 2 தான் வாங்க முடியுது. அதுக்கு மேலே வாங்கினா ஸ்பான் ஆக மாட்டேங்குது. ஆமாம் கைஸ், எல்லாம் லிமிட்டடாக கொடுக்குறாங்க. முன்னாலாம் 1 வாங்கினா கூட ஸ்பான் ஆயிடும் கைஸ். கோல் ஸ்பானே ஆக மாட்டேங்குது. கண்ணெல்லாம் புல்லட்லாம் ஸ்பான் ஆகுது. எல்லாமே ஸ்பான் ஆகுது கைஸ். கோலை மட்டும் ஸ்பான் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் என்னன்னு தெரில. அந்த கேமில் அப்டேட்டில் என்னமோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் அப்டேட் விட்டுருக்காங்க கைஸ். தேவையில்லாமல் எதாவது பச்சை. ஓகே விடுங்க, நம்ம இதுக்கு இது பேசிட்டு ரொம்ப கஷ்டமாக்கிட்டு தான் வராங்க. ஓகே, அது நல்லது தானே. பாருங்க, இப்போ நம்ம ஜாம்பிலாம் எடுத்துக்கலாம். கத்துற மாதிரி நின்றுட்டு இருக்கான். ஜாம்பி எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னா நம்ம நிறைய கோல் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ரெண்டு கோல் தான் போடுறோம், பாதி தான் கைஸ் ஃபுல்லாக. இந்த கருப்பு கலர் ஆர்ஸ் என்னைக்காவது தேவைப்படும், அதனால வச்சுருக்கேன். நீங்கள் சொல்லியிருப்பீங்க, என்னடா ஃபஸ்ட்டு ஓட்டுறது தானே சொன்னேன் அப்படின்ட்டு இருப்பீங்க. நம்ம கோலுக்கு எப்போ பிரச்சனை வரும்போது இவனை வச்சு கோலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, வச்சுருக்கோம். அதுக்கு தான் வச்சுருக்கோம், உண்மையை சொன்னான். ஓகே, எல்லாத்தையும் போட்டாச்சு, வண்டி எடுப்போம். கிளம்புவோம். ஒரு சூறாவளி கிளம்ப இறங்குது. ஓகே கைஸ், இது என்ன 24 தான் அங்கே போகுது. ஸ்பீடே அவ்வளோதான், 65 போகுது. ஆமாம், 65. முன்னாடி ஒரு 70-75 போவோம் கைஸ். 70 இல்லை 80 போகும். ஸ்பீடாக போவோம் கைஸ். ஸ்பீடாக போகும் கைஸ், சூப்பராக இருக்கும். அது அப்போனா சீக்கிரம் முடிச்சிருக்கலாம் கேமு. சீக்கிரமாக, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம். ஒரு 40 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம் கைஸ். நீங்கள் பார்ட் 2 கேளுங்க. எல்லாரும் ஒவ்வொரு கிளாஸ் வாங்கி நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் கைஸ். ஓகேங்க, கூட்டு வந்து போடுறோம். ஓகேங்களா,
சரி இங்கே வீடு வருது. வீடெலாம் நிப்பாட்டவே வேணாம். ஆனால் இங்கே ஒரு சில்வர் இருக்கிறதுனால நான் நிப்பாட்டுறேன். சில்வரை எடுத்துட்டு நம்ம அப்படியே போவோம். அந்த வீடெல்லாம் விழுவிட்டு அடிக்கிற டைம் வேஸ்ட் கைஸ். நான் உண்மையாக சொல்லணும், நான் ஒன்றுமே இருக்காது. ஐயோ இவன் வேறு வரான். குட்டி கொஞ்சம் இவனை வச்சிடலாம். நீ தம்பி தலையை காட்டு, தலையை காட்டு. சாவு பல்ல கைஸ். சரி ஓகே முடிஞ்சிச்சு. இவனை நம்ம வேணால் கோலாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போயிட்டு நாங்கள் ஒரு 5-6 இடத்துல ஒரே இடம் தாங்க ஃபஸ்ட்டு செம்ம கைஸ். ஃபஸ்ட்டு இருந்தோன்னா சாப்பிட்டு அந்த 10 கிலோமீட்டரில். ஆமாம் இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா அடிச்சாரான் பார்த்தீங்களா அந்த ஜாம்பி. நெக்ஸ்ட் லேபுக்கு வந்து உங்களுக்கு வந்தீங்கன்னா லக்கு கைஸ். ஆமாம் லக்கு. அதை தான் பார்த்துட்டே இருக்கேன். வரவே மாட்டேங்குது கைஸ். சரி போக போக வரும்னு நினைக்கிறேன். இப்போ தானே 20 கிலோமீட்டர் ஆயிருக்கு. அந்த ஸ்டேர்லிங்னு ஒரு இது மாதிரி இருக்கும் கைஸ். அதையும் காண எங்கே போச்சுன்னே தெரில. எதுவுமே வரல கைஸ். போய் பார்ப்போம். ஓகே சுற்றி பார்க்குறேன். ஒன்றும் இல்லை இப்போதைக்கு. ஓகேப்பா எவ்வளோ போக முடியுதோ போவோம். தான் வருதா கோல் வந்துச்சுன்னா நிப்பாட்டுருங்க. கன்ஃபார்ம் வண்டி நிப்பாட்டுருங்க. ஒன்றும் இல்லை. ரூட்டில் கவுபாய் யாராவது வந்தாங்கன்னா அடிக்கலாம். யூனிகான் டெஸ்ட் வந்துட்டோம் கைஸ். ஆனால் இங்கே யூனிகான் கிடைக்கவே இல்லை. அது ஒன்று தான் டக்கு நைட் ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ் அங்கே பாருங்க. கவுபாய் ஒருத்தன் வர இவ்வளோ போட்டுடலாம் கைஸ். டக்குன்னு போட்டுடலாம். அங்கே ஒரு கோல்டு வேலை இருக்குது. செம்ம லக்கு நம்மளுக்கு. 8 PM இருக்குது. எங்கே அந்த அங்கே இருக்காங்க கைஸ். ஓடி எச்சட். ஓகே என்ன பண்ணுறோன்னா ஹார்ஸ் அடிச்சிடலாம். ஏன்னா ஹார்ஸ் வந்து ஃபியூலுக்கு தேவைப்படும். ரொம்ப லேட் பண்ணுறானுங்க இதில். அவ்வளோதான் போட்டாச்சு. இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம். அப்புறமா ஃபஸ்ட்டு போயிட்டு கோல்டு எடுத்துடலாம். அப்புறம் தான் லாஸ்ட்டாக இருக்கு. இல்லுறா ஒரே அடி. அவ்வளோதான் ஒரே அடி அடிச்சா போதுங்க கைஸ். இந்த மாதிரி பண்ணுங்க கைஸ். நீங்கள் சும்மா அழுத்திட்டே இருக்காதீங்க கைஸ். நம்ம வீட்டில் சரி இட்லி விட குட்டியாக இருக்குது கைஸ் இந்த கோல். ஆமாம் ரொம்ப குட்டியாக இருக்குது. முதல்லலாம் பெருசாக கொடுத்தாங்க. ஆர்ஸ் எடுத்துக்கலாம். ஆர்ஸ் எடுத்து இதில் போட்டுடலாம். ஓகே போட்டாச்சு. வண்டி எடுப்போம் கைஸ். ஓகே சூப்பரு. இங்கே இது என்னன்னே தெரியல. எல்லா இடத்துலையும் இருக்குது அந்த குட்டி வீடு. அது என்னன்னு பார்க்கணும். ஒரு வீடு கைஸ் ஒரு நாள் பார்த்து உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். ஓகே செரீஃப் இருக்குது. நிப்பாட்டலாமா? வேணாம் ஏதாச்சும் இதாகிட போகுது. ஒரு நீங்கள் வேணா பாருங்களேன். நைட் ஆயிடுச்சு. வில்லேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக இருப்பாங்க நின்றுட்டு இருப்பானுங்க பாருங்க. நைட் ஆனதாலும் உங்களுக்கு தெரில. பகலில் வில்லேஜ் காட்டுறோங்க கைஸ். ஒரு மார்க்கமாக அப்படி நின்றுட்டு இருக்கானுங்க பாருங்க மாதிரி. ஆமாங்க அது ஓடுறதோ இது அந்த நம்ம ஸ்லைடிங் பண்ணி ஓடுவோம்ல கைஸ் அந்த மாதிரி ஓடுறானுங்க. நைட்டும் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம உஷாராக தான் இருக்கணும். ஏன்னா ஜாம்பிக்குமே ஸ்பான் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான். என்ன பண்ணுறது? ஓகே வாங்க போவோம். பேஸுக்கு ஓடிடலாம் ஃபஸ்ட்டு. நைட்டு இப்போ லைட்னிங் ஒரு மணி நேரம். ஓகே கைஸ் போவோம். நம்ம பேஸை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். நைட்டு வேறு ஆயிடுச்சு. அதனால் பார்த்து தான் போகணும் கைஸ். மரம் செடி கொடி எல்லாம் ஜிகின்னு இருக்குது. ஓகே நார்மல் டெசர்ட் என்டரிங். ஓகே ஃபஸ்ட்டு யூனிகானில் இருந்தோம்ல. இப்போ நார்மலுக்கு வந்துட்டோம். நைட் ஆனதுனால ஒரு யூனிகானும் கிடைக்கல கைஸ். எனக்கு டென்ஷனாக ஆச்சு கைஸ். நான் என்ன நினச்சேன் இன்றைக்கி ஒரு புடி அப்படின்னு நினச்சேன். நைட் ஆனதுனால நம்மளால் இறங்கவும் முடியல. அதனால் நம்மளுக்கு இந்த வாட்டி கொஞ்சம் தான் ரூட் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் கைஸ் கிடச்சிருக்கு. பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்குன்னு. நம்ம அவுட்லாலாம் அடிச்சிருக்கோம். சரி ஓகே கைஸ் வந்துட்டோம். ஐயோ ஃபியூல் தீர்ந்துச்சு கைஸ். நம்ம நடந்து தான் போனோம். இப்போ இடி மண்டை விழுந்துச்சுன்னா செத்தோம். ஓடு இப்படி குச்சி ஓடிடலாம் கைஸ். நம்ம ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. நீ பெண்ணெல்லாம் வேணாம். ஓகே ஓடலாம் சும்மா கைஸ். ஓகே ஓடு ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் இங்கே இந்த சேஃப் ஜோனில் இருக்கிறவங்க எல்லாரும் வேஸ்ட்டு கைஸ். சத்தியமாக சொல்கிறேன் செம்ம வேஸ்ட்டு கைஸ். வேறெல்லாம் வந்ததுன்னா ஒருமே பண்ண மாட்டாங்க. டென்ஷன் ஆகுது. அப்படியே கையை கட்டி நிற்கிறாங்க. கண்ணை வச்சு பட பெரிய ரைஃபிள் நினைப்பு அப்படியே ஹெட்ஷாட் வைக்கிறாங்களாம். பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே கோல்டு கைஸ். கோல்டு எடுத்தோம்ல அதுவும் இருக்குது. அப்புறமா அந்த அவுட்டில் ஒன்று இருக்குது. அதை போயிட்டு விற்றுடலாம். செரீஃபில் போகிறோம். செரீஃபில் போயிட்டு எங்ககிட்ட இந்த மாதிரி பாருங்க. நாங்கள் நிறைய கோல் எல்லாம் அடிக்காததுனால எங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. நடுவில் பாதியில் நிற்கிற மாதிரி. அதனால இப்போ நாங்கள் போய் காலைல கோல் வாங்கிட்டு அங்கே ஓடி அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போகணும் கைஸ். ஆமாம் கைஸ் ரொம்ப தூரம் ட்ரெயின் நிப்பாட்டுருச்சு. நான் போயிட்டு வாங்கி அங்கே போய் ரொம்ப நிறைய வேலை இருக்குது. இப்போ வந்து இதே விற்றுடலாம் கைஸ்.
ஓகே வித்தாச்சு. இப்போ நம்ம அப்புறமா நம்ம போயிட்டு இப்போ கோல் வாங்கணும். கோல் தான் முக்கியம். கோல் வாங்கிட்டு அப்புறம் நம்ம வண்டிக்கு ஆன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. நம்ம வந்து ரொம்பலாம் கன்னு அந்த இது ஸ்னேக் ஆயில் எதுவுமே இப்போ வாங்க வேணாம். காசை சேர்த்து வச்சு அந்த 70,000ல் கரெக்டாக நம்ம ஸ்னேக் ஆயில் கன்னு எல்லாமே வாங்குகிறோம். ஓகேவா? ஓகே, ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லாம் ஒரு வெறித்தனமா ஓடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். பேசுறது தான் நல்லா தான் இருக்குது. ஆனால் லாஸ்ட்டில் முடிப்பேன்னு கேட்குது, காலை விழுது, ஜெயிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வாங்கியாச்சு கோல். இப்போ நம்ம வண்டிக்கு தான் போயிட்டு எப்போ எவ்வளோ தூரம் ஐயோ ஓடி வரும்போது எதுவும் தெரில, இப்போ தான் தெரியுது. சரி போவோம். ஓகே, நம்ம போயிட்டு கோலை போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்படி கிளம்பலாம். அப்படியே இங்கே யாராவது நிப்பாட்ட நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டி கோல் மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலான்னு பார்க்குறோம். இப்போ வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு அந்த 1000ல் வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த கன்னை புல்லட் வச்சு தான் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கேன். நான் ஒரு புல்லட் கூட இப்போ வரைக்கும் வாங்கலை. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இப்போ நம்ம என்கிட்ட 52 rupees இருக்குது. அதில் அடுத்த சேவலில் போய் 2 கோல் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அவ்வளோதான். அப்படி நம்மளுக்கு நடுவில் ஏதாவது கோல் வந்ததுன்னா சூப்பர் லக் இருக்குது கைஸ். போக போக சேர்த்து வச்சு எல்லாத்தையும் வாங்குகிறோம். ஓகேவா? இப்போ போவோம், ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பலாம். ஓகே கைஸ், இங்கே ஒரு செரிஃப் இருக்குது. பரவாயில்ல, வேணாம் கைஸ், போவோம் நம்ம. இந்த பிளேஸ் வேறு இருக்குது கைஸ். இது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் ஈஸி தான். நிறுத்தலாமா இல்லை வேணாம் போயிடலாம். ஓகே கைஸ், அதனால் வேணாம் நான் முடிவே பண்ணிட்டேன். இங்கே செரிஃப் இருக்குது, இங்கே வேணால் நிப்பாட்டலாம். இங்கே நிப்பாட்டி லூட் அடிச்சுட்டு போவோம். இப்போ பாருங்களேன், ஜாம்பி ஒரு மாதிரி ஓடி வருவாங்க. அது இப்போ பாருங்களேன், பார்க்குறீங்களா? ஜாம்பி இருக்கான்னு பார்ப்போம் கைஸ். இல்லை, ஒரு ஜாம்பி கூட இல்லை கைஸ். வேஸ்ட்டாக தான் இருக்குது. நான் ஆர்மர் இருக்குமான்னு பார்க்குறேன். ஓகே, ஒரு ஹெட் ஆர்மர் இருக்குது. ஆனால் நம்ம ஆல்ரெடி மைனர் கிளாஸ் வச்சுருக்கோம். லைட் வந்துடும் கைஸ். தான் நானும் பார்க்கணுன்னா நான் எடுக்க முடியலன்னு. ஓகே, மைனர்கிட்ட நம்ம லைட் வச்சுருக்கோம்ல, அதனால் எடுக்க முடியல. சரி விடுங்க. இப்போ இந்த பாட்டு ஃபேமஸாக போகுது கைஸ். சிக்கின்னு வராலே அந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. சாய் அண்ணா தான் பாட்டிருக்காங்க. நல்லா தான் கைஸ் இருக்குது. நீங்கள் வேணால் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஆமாம் கைஸ், இப்போ நம்ம அந்த குதிரையை வேட்டையாடுவோமா? இப்போ தான் அதுக்குள்ளே டைம் வந்துருக்கு. சாரி. ஓகே, எடுத்தாச்சு, கரெக்டாக போட்டுருவோம். ஓகே, வண்டி எடுப்போம். ஓகே, கோலு கடிக்கிறது ரொம்ப ஆசிடா. சூப்பர் கைஸ். இப்போ எத்தனை பேருக்கெல்லாம் நிறைய பேருக்கு எக்ஸாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட் கைஸ். எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் பொறுமையாக வீடியோ பாருங்கள். நம்ம எக்ஸாம் முடிஞ்சோன்னா பொறுமையாக பாருங்கள். நம்ம வீடியோ அவுட்லாம் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க. பாருங்க, கொத்தா நிற்கிறாங்க. அப்படியே லைனாக வருவாங்க பாருங்க. அப்படின்னா போடு பால் அவளையா? ஓகே, லோட் வேறு பண்ணுறாங்க. தலைவலியாக இருக்குது. லோட் பண்ணுறதே இல்லாமல் சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்கும். நம்ம லோட் பண்ணாமல் இன்ஃபினிட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் வேறு மாதிரி. இப்போ நம்ம டெத்ரேலோட மைண்ட் வாய்ஸ் புரியுது. ஆமாம், ஒன்று விட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுது. ஓகே சரி, ஓகே விடுங்க. இதே நல்லதான். இன்னும் எடுக்க முடியல. ஓகே, வந்துக்குச்சு. ஓகே, எடுத்தாச்சு. அப்புறம் இன்னும் ஒன்று இருக்குது, இந்த கால்களில் ஒன்று இருக்குது. எடுத்தாச்சு எல்லாத்தையும். ஓகே, இப்போ நம்ம குதிரையை போட்டு தள்ளிட்டு நம்மக்கிட்ட சாக்கில் கொஞ்சம் பிளேஸ் தான் இருக்குது. அதில் லைட்டாக போடலாம். நல்லா டிக்கிலே போடுவோம் கைஸ். டிக்கிலே டமால் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி லோட் பண்ணுற இடத்துல 2 கன்று வச்சுக்கோங்க, அப்போதான் சேஃப்டி. டக்குன்னு இப்போ நீங்கள் லாஸ்ட் ஒன்றில் மாட்டினீங்களாலும் ஒரு கன்று வந்துச்சுன்னா இன்னொரு கண்ணத்தை படப்படன்னு போடுங்க. அந்த மாதிரி பண்ணணும். இதுதான் பெனிஃபிட்டே 2 கன்று வச்சுருந்தீங்கன்னா. நாங்கள் என்ன பிளான் பண்ணிக்கிறோன்னா ஒரு 70 போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்னேக் ஆயில். இதில் நிறைய இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே எடுக்க முடியாது. ஒன்று மட்டும் ட்ராக் பண்ணிடலாம். சரி, ஓகே, ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டு கிளம்பலாம். ஓகே கைஸ், ஏறு. ஓகே, இதை அப்படியே டாப் வழியாக உள்ளே கொண்டு போய் அவ்வளோதான் போட்டாச்சு. சேஃபாக போட்டு. ஐயோ, எவ்வளோ போட்டோன்னு தெரியலையே. இதுங்க எவ்வளோ போடணும், போடுவோம். எவ்வளோ போடணும்னு பார்ப்போம். ஒரு 5 அவுட்லாம் நினைக்கிறேன். 5 தான் நினைக்கிறேன்டா, பார்க்கலாம். எங்கடா போச்சு? சரி, மாட்டிக்கிச்சுடா மேலே. கைஸ் பக்கு கைஸ். 7 அவுட்லாம் வச்சுருந்தோம் கைஸ். போச்சு, 2 போச்சு. பரவாயில்ல, போச்சு 2 போச்சு. எவ்வளோ போச்சு தெரியுமா? 70 ரூபா போச்சு நம்மக்கிட்ட. சரி விடுங்க, தட்டி விடுங்க, வாங்க போவோம்.
நம்ம பெரிய லாஸை வந்து எதிர்கொண்டிருக்கோம். வந்து பெரிய இது வருது கைஸ். வில்லேஜே லூட் அடிக்க வேணான்னு இருக்கோம் கைஸ். நம்ம வில்லேஜே லூட் அடிக்க வேணாம், அப்படியே எஸ்கேப் பண்ணிடலாம். இதான் வந்து பண்ணிருக்கோம். வேணாம் கைஸ், வில்லேஜ் ரொம்ப ரிஸ்க்கு. ஆமாம், இந்த மாதிரி டைம்லலாம் வில்லேஜ் தொடக்கூட முடியாது. ஏன்னா இப்போ அப்டேட்டில் வேறு ஒருத்தவனை சுட்ட எல்லாம் திடீர்னு ஓடி வந்துடுறாங்க. மாடு மாதிரி ஓடி வராங்க கைஸ். ஃபஸ்ட்டுலாம் என்ன நம்ம பண்ணுவோம், லாங்லேருந்து ஒவ்வொருத்தவனா அடிப்போம் வச்சாட்டி. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தவனை வச்சா எல்லாரும் ஓடி வர்றாங்க. அதில் மாப்பிள்ளை அப்படின்றானுங்க. நான் அதுலேருந்து போகிறதே இல்லை வில்லேஜுக்கு. முன்னாடிலாம் அசால்ட்டாக ஃபுல் வில்லேஜை போட்டிருக்காங்க கைஸ். நான் ஒத்த ஆள். நைட் ஆயிடுச்சு, ஓவராக வாய் பேசிகிட்டு இருக்கோம். நைட் ஆயிடுச்சு, ஏதாச்சும் வந்து மண்டை மேலே வந்து உட்காந்துட போகுது. ஓகே, 25 கிலோமீட்டர் வந்துட்டோம். 26 அவுட்லாம் இருக்குது. ஆனால் எதுக்கே சேஃப் இல்லைன்னு தோணுது. நம்ம போயிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக. நாங்கள் 65 இருக்குது, சிக்கன் 65யா கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, அடித்து போட்டு வண்டியை போய்க்கிட்டே இருக்கே. எப்போ போகுது இல்லையே. போய்க்கிட்டே இரு. ஆன் ஸ்டாப் கொண்டாட்டம். நீங்கள் இவ்வளோ லேட் ஆகுது, சீக்கிரம் வாப்பா. கைஸ் ஃபியூலை பார்த்தீங்களா, வெறித்தனமாக இருக்குது. ஓ மை காட், அதே மாதிரி வண்டி நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் உள்ள போகிறோம் நினைக்கிறேன் கைஸ். விடாமுயற்சி மேக் தி மேன் பர்ஃபெக்ட் அப்படின்றாங்க. இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்குள்ளே ஃபியூல் தீர்ந்துச்சுன்னா தீந்துரும். தீர போகுதுன்னு நினைக்கிறேன். தீர்ந்துச்சு கைஸ், குறைய ஆரம்பிச்சிச்சு. தீர போகுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கிட்ட வந்துட்டோம். அதே மாதிரி தான் கைஸ் நிப்பாட்டிருக்கோம். போன வாட்டி எப்படி நினைச்சோம் வண்டி, அதே மாதிரி தான் நிப்பாட்டிருக்கோம். இப்போ என்ன ஆகுதுன்னு வேற தெரியல. என்னது இது? ஐயோ ஜாம்பி கைஸ். இப்போ பாருங்க எப்படி வரானுங்க பாருங்களேன். எங்க பாருங்க எப்படி வரானுங்க, எங்க பாருங்க ஸ்டண்ட் எல்லாம் பண்றாங்க. அப்படியே குரங்கு மாதிரி தாவி உள்ள வரானுங்க. நீங்க அதனால தான் அவனுக்கு ஏறும் போதே ஹெட்செட் வச்சிருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி வந்து தொல்லை பண்ணுவாங்க. அட்டி இங்க பாருங்க, இப்போ அடிச்சிங்கன்னா அப்படியே ஃபியூல் போயிடும் பாருங்களேன். ஃபியூல் போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஃபியூல் கிடையாது. சொல்லுவோம் அட்டி கைஸ். நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ உஷாராக இருக்கணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். பயமாக வேறு இருக்குது. திக்கு யோ நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. புல்லட் வேறு லோட் பண்ண முடியல. ஓடிடலாம் ஓடு நெஞ்சில் வலிமை கொண்டு ஓடு. ஐயோ ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடலாம் சேஃப் ஜோனுக்கு. கூட வர வராங்க கைஸ். ஏன்னா இது வந்து ஆசிட் அதனால வராங்க அவனுங்க. ஆனால் சேஃப் ஜோனில் இருக்கிறவங்க ஒழுங்காக சுட மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. நீ வேணா பாருங்களேன், இப்போ நாங்கள் போகிறோம், ஒன்றுமே பண்ண மாட்டாங்க பாருங்க. எங்களெல்லாம் அடிக்க வருவாங்க பாருங்களேன். அதுதான் இங்கே பிரச்சனையே. சரி, ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துடலாம் பேசாமல். இந்த அடிக்கிறாங்க சும்மா ஒரு 2 புல்லட் தாங்க அடிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் இப்படி போயிடறானுங்க. பேன் நின்றுக்கிறாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்திருக்கு கைஸ். டெட் பிளேயர் இறந்து போனாங்களாம், அவங்க எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுருவாங்க. இப்போ கோல்வின் இறந்துட்டானா அவனை வச்சு இங்கே வச்சிடலாம் கைஸ். வச்சிடலாம். சரி ஓகே கைஸ், விடுங்க, நம்ம பாட்டு போவோம். ஓகே போய்கிட்டே இருக்கோம். சரி ஓகே, நம்ம நல்லா விற்கிறோம். அவுட்டில் வர வந்திருக்கு வரிசையாக. அதை விற்றுட்டு ஜாலி பண்ணுறோம். ஓகே, நைட் ஆயிடுச்சு கைஸ். நைட் ஆயிடுச்சு. இப்போ நான் போயிட்டு அவுட்டில் விற்றுடலாம். காலையில் ஆயிடுச்சா நைட் ஆயிடுச்சா இன்னுமே தெரில கைஸ் எனக்கு. காலையில் ஆயிடுச்சு கைஸ், நைட்டு தானே வந்தோம். இப்போ மணி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் இது வேறு இருக்கா? சரி, இது போய் நம்ம அங்கே தான் விற்கணும். அங்கே போய் விற்றுடலாம். ஓடு இங்கே விற்றுடலாம் கைஸ். இந்த பாருங்க கைஸ், அந்த இதில் ஆசிட் லைட்டாக பட்டுருச்சு கைஸ். ஆசிட் அப்பப்போ பட்டுதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு கைஸ். அப்போ ரொம்ப நேரம் பட்டா எதுவும் ஆகாது. ரொம்ப நேரம் பண்ணும் கைஸ். பட்டா ஒரு இடத்துல டொப்புன்னு அடிக்கும். அப்போ என்ன ஆகுனா நம்மளோட ஹெல்த்து குறைஞ்சிரும். மேலே பார்த்தாலே தெரியும். சூப்பர்மேன் மாதிரி தாவி போகிறோம் கைஸ். தாவி போகணும். நம்ம அப்படியே அந்த கூரைக்குள்ளே போய் ஒழிஞ்சு ஏறா ஹெல்த்து வேலை குறைஞ்சிட போகுது. இப்போ நம்ம போயிட்டு கோல் வாங்கிடலாம். ஒரு 4 கோல் இருந்ததுன்னா டக்குன்னு போயிட்டே இருக்கலாம் கைஸ். நம்ம ஒரு சேஃப் ஜோன்ல நிப்பாட்டனே வேணே பண்றாங்க கைஸ் இவங்க. ஓகே, கோல் வாங்கிடலாம். 40 ரூபா. ஓகே, வாங்கியாச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம மறுபடியும் வண்டியில் போட்டு மறுபடியும் கிளம்பணும். அதே மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக ஒரு 2-3 கோல் மாட்டுச்சுன்னா சூப்பராக இருக்கும். நல்லா 5-3 கோல் மாட்டுச்சுன்னா பாருங்க எவ்வளோ தூரம் போக வேண்டியதாக இருக்குது பாருங்க. ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது கைஸ். எனக்கு அதான் கடுப்பாக வருது. ஸோ பார்ப்போம், போயிட்டே இருப்போம். ஓகே கைஸ், ட்ரெயின் கிட்ட வந்தாச்சு. ஏறிடுமா? இங்கே ஜாம்பி இருக்குது. இதை கலெக்ட் பண்ணி நம்ம கோலை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அடுத்த சேஃப் ஜோன் போயிடலாம்னு நினைக்கிறேன். உள்ள
பார்க்கலாம். போயிடலாம் கைஸ், பார்ப்போம். மேலே வந்து உட்காந்துக்கிறாரு பாருங்க. மேலெல்லாம் மஜாவா கைஸ் ஆல்ரெடி நம்ம சுட்டதுனால ஃபியூல் ஆல்ரெடி கொஞ்சம் ஏறி இருக்கு கைஸ். நம்ம கிட்டே வந்து சுட்டதுனால டக்குன்னு உள்ள போயிருது. அப்பயே வண்டி எடுத்துட்டு போயிருக்கலாம். நான் மூலத்தனமா இறங்கி ஓடிட்டேன். அங்க பாருங்க கைஸ், இப்போ ஃபியூல் வர அளவுக்கு வந்து சட் சேர்த்து போயிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா நம்ம 2 கோலை வச்சு ஒரு இதை முடிச்சிட்டோம். அந்த மாதிரி இது எவ்வளோ இருக்கு, நம்ம கண்டிப்பாக ஒன்று போயிடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, நம்ம போயிட்டு இங்கே ஒரு கோலை பார்த்தாங்க கைஸ், அந்த கோலை எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. ஆமா கைஸ், கோலை எடுத்துடலாம். ஒரே அடி தாங்க போடு டம்மா. 2 கோல் சூப்பர் கைஸ். அடுத்த செக்ஷன் ஈஸியா போயிடலாம் கைஸ். நீங்க வேணா பாருங்க, 2 கச்சிச்சு. சூப்பர் தான். இதுக்கப்புறம் கிடைச்சிட்டே இந்த மாதிரி கிடைக்கணும்னு வேண்டிக்கலாம் கைஸ். கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, மேஜிக் போடுவோம். ஜிஎம் டபாக் டம் டம். அடுத்த கோல் வந்து டம் 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 டம். ஓகே கைஸ், ஒரு கோலை போட்டு வண்டி எடுப்போம். ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு கோலை வந்து சேஃப்டிக்கு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வண்டி எடுக்கலாம். போகலாம். இந்த வீலாம் சிலி கைஸ், நிப்பாட்டவே தேவையே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போய் செரிஃப் இருக்குது, நிப்பாட்டலாமா நினைக்கிறேன். ஆனால் கைஸ் தேவையில்லாமல் எதுக்கு நிப்பாட்டிக்கிட்டு. இதே மாதிரி நீங்களும் கேம் குள்ள போயிட்டு ஜீப் படாக்கு டம் டம் அப்படின்னு சொல்லுங்க. கோலு கண்டிப்பா அவங்க கண்ணு முன்னாடி நிற்கும். இப்போ இந்த கோலை டபான்னு ஒரு ஸ்லாப் வைப்போம். கஞ்சா பேசினாரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க கைஸ். எந்த மூளைக்கு போறதுன்னு தெரியல கைஸ். இந்த ஒண்ணு வச்சுக்கிட்டு ரொம்ப சேடு கைஸ். ஒண்ணுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, இந்த வாட்டி ஜீம் டபாக் டம் டம் போடுவோமா? போடுவோம். ஜீப் படாக் டம் டம். ஓகே, பக்கத்தில் ஒரு வில்லேஜ் இருக்குது. நம்ம வண்டி எடுத்துகிட்டு போவோம். வில்லேஜை விட்டுருவோம். வில்லேஜில் விட வேணாம்னு நினைக்கிறேன். வில்லேஜ்லாம் வேணாம் கைஸ், தேவையில்லாமல் வில்லேஜ் போயிட்டு அவனு குடுன்னு ஓடி வந்து பாருங்க எவ்வளோ பேர் வில்லேஜ் பாருங்க. அப்பா இவ்வளோ பேர். அங்கே வில்லேஜ் போயிட்டு அவனுக்கு வந்து 2 ஸ்லாப் வச்சு படுக்க வச்சுட போகிறாங்க. ஏன்னா நம்ம ஒரு பிளேயர்னா ரிவைவ் பண்ணுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. என்கிட்ட ரோபக்ஸும் இல்லை. அதனால நாங்கள் ரோபக்ஸ் இல்லாமல் தரமாக முடிக்கிறோம். எல்லா யூடியூபரும் ஒரு வாட்டியாவது ரோபக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க கைஸ். நாங்கள் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணல. நீங்கள் வேணால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. எந்த ப்ரோ பிளேயராக இருந்தாலும் ஒரு வாட்டி ரோபக்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் பண்ண மாட்டோம். நம்ம யார் கைஸ்? அங்கே கவுபாய் இருக்காங்க, அவனுங்களை கூப்பிடலாம் கிட்ட போயிட்டு. தம்பி வர 2 பேர் வரானுங்க. இது வேற ஓடுறது, இது வேற ஆஃப் ஆயிடுது கைஸ். அப்பப்போ ஓடுறாடி ஓடுறா. நைட்டு ஆயிடுச்சுன்னா ரொம்ப நைட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு கைஸ். நம்ம ஆசிட் டெஸ்ட் எப்பயோ தாண்டோம். ஆசிட் ரெயின் மட்டும் வந்துகிட்டே இருக்கு கைஸ். ஆமாம் கைஸ், ஆசிட் பெஞ்சிட்டே இருக்கு. அடுத்து ஒரு ஹெட்ஷாட் ஒருத்தனா இல்லை காலி ஆகலை. எத்தனை மணி? 7 மணி தான் கைஸ். 7 மணி ஆயிடுச்சு. இவனுங்க மட்டும் போட்டு ஓடிடலாம் கைஸ். ஏன்னா டைம் இல்லை, நம்ம கோல் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இவனை மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடலாம். இது வேற வெறித்தனம் கைஸ். இப்போ நம்ம கிட்ட கோலம் இருக்கு, கவுபாயும் இருக்கு, எல்லாமே இருக்கு கைஸ். அத்துப்புடி எல்லாமே வச்சிருக்கோம். நம்ம இப்போ சேஃபா அடுத்த ஜோன் போய் சேஃபா இறங்கிடலாம். ஆமாம் கைஸ், சூப்பராக இறங்கிடலாம். இப்போ அடுத்து நம்ம 40 கிலோமீட்டர் போகிறோம். அதனால போயிட்டே இருக்கோம். கோல் வந்துச்சு கைஸ். மறுபடியும் கைஸ் நான் மந்திரம் போட்டு வேலை செய்து பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமா. எஸ், இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நான் ஏன் எடுக்கலைன்னா என்கிட்ட கோல் இருக்கு. எதுக்கு தேவையில்ல. நைட்டு வேற ஆக போகுது. தேவையில்லாமல் போயிட்டு நைட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் சாக வேண்டியதான். வந்து டப்பாலும் அடிச்சிருவாங்க. அதனால வேணாம். இது நான் ஏன் குச்சேன் வேற தெரியல. ஓகே போகலாம். அப்பப்போ பக் ஆயிடுது. என் ஃபோன் என்னன்னு தெரியல. அப்பப்போ பக் ஆயிடுது. இப்படி குச்சா அப்படி போயிடுது கைஸ். எல்லா கேமும் வந்து கைஸ் எவ்வளோ இன்னைக்கு வந்து வேல்ஃப் நைட்டு போல. நல்ல வேலை அங்கே இறங்கி இருந்தோம்னா சொல்லி முடிச்சு விட்டுருப்பானுங்க கைஸ். அப்பா அவனுங்கள செம பலசாலிங்கடா. அப்பா முடிச்சிருவாங்கடா ஒரே இதான். ஒரே இவனு யாரா 4 பேர் வராங்க. ஐயோ 6 பேர்ரா. 6 பேர். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ்ஸு எஸ்கேப் பண்ணோம் கைஸ். சரி பரவாயில்ல கைஸ், போவோம். போய்கிட்டே இருக்கோம். முயற்சி கைஸ். நம்ம இப்போ சேஃப்டோன் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, வந்துடும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் இருக்கு கைஸ். உங்களுக்கு வந்து தெரியுமா இப்போ பாருங்க அது என்ன இப்போ நாங்கள் இல்லை இப்போ 2 பேர் விளாட்றாங்கன்னா நம்ம இப்போ நான் செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கைஸ். மேலே ஒரு கோடு தட்டு பார்த்தீங்களா, பார்ட்டி கோடுன்ட்டு, பார்ட்டி ஐடின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டிங்கன்னா நீங்கள் திருப்பி உள்ளே வந்துடலாம். ஆனால் உங்களுக்கு எந்த வெப்பனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்ன நம்ம இந்த ஃப்ரீயாக தருவாங்க பார்த்தீங்களா, அது கூட இருக்காது. எதுவுமே இருக்காது. வெறும் சாக் மட்டும் வெறும் சாக் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் சாக் வச்சு மட்டும் தான் வரணும். அதனால்
ரொம்ப நீங்க டக்குன்னு ரொம்ப லாஸ்ட்ல போய் உங்கள் தோத்தீங்கன்னா ஃப்ரெண்டு வேணால் நிறைய வச்சுருந்தாங்கன்னா அவங்க வேணால் ஹெல்ப் பண்ணால் அது நல்லாயிருக்கும். ஆமாம். ஓகே போவோம் போய்கிட்டே இருக்கோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வில்லே விட்டுருலாங்க கைஸ். நம்ம விட்டுருல விட்டோன்னா நம்ம சேஃபாக இல்லலாம். ஆமாம் கைஸ். போவோம் போய்கிட்டே இருக்கோம். வந்துருச்சு. ஓகே இங்கே பிரேக்கை போட்டால் தான் அங்கே நிறுத்த முடியும். போடுறா பிரேக்கை போடுறா. கரெக்டாக போட்டோம் கைஸ். கரெக்டாக போட்டாச்சு. ரைட்டு இப்போ இறங்குவோம். போன வாட்டி கிறிஸ்மஸ் அப்டேட்னு ஒரு அப்டேட் விட்டாங்க கைஸ். அது நாங்கள் விளாண்டோம் ஆனால் வீடியோ எடுக்கலை. அந்த வாட்டி இது அப்டேட் வந்தால் கண்டிப்பாக எடுக்கிறோம் கைஸ். கண்டிப்பாக எடுக்கணும். அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா எடுக்கணும். இப்போ பாருங்க ஜாம்பி வரானுங்க. நான் ஏன் ட்ரெயின்குள்ளே நிற்கிறேன்னா வெளியில் போனோன்னா செஞ்சிருவாங்க. அவனுங்க அடிக்கவே மாட்டான். தண்டை வர இங்கே இருந்தால் ஒருத்தன் போட்டான். யூஸ்ஃபுல்லாக இருக்கவங்க பரவாயில்ல கைஸ். அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு பார்த்தேன். அதுக்குள்ள அவனே சவஸ்ட். ஓகே இப்போ ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பார்ப்போம். ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஓரளவுக்கு பண்ணுறாங்க. ரொம்ப மட்டம்லாம் சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு சூப்பராக பண்ணுறாங்க. நாங்கள் இப்போ எந்த வில்லேஜும் லூட் அடிக்க போகிறதில்ல கைஸ். நிக்கோலா டெஸ்லா லேப் மட்டும் அதை மட்டும் அதான் கைஸ் வரவே மாட்டேங்குது. நம்ம 40 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் நான் அதை பார்க்கவே இல்லை. எங்கே தான் இருக்குன்னே தெரியல. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே ஒரு பிரெயின் இருக்கும். அதை மட்டும் எடுத்தோன்னா அவ்வளோதான். சரி ஓகே காலையில் ஆயிடுச்சு கைஸ். யூனிக் அண்டர் செட்டு. ஓகே இப்போ நம்ம போயிட்டு விற்றுடலாம். விற்றுட்டு அப்புறமேட்டு வேம்பயர்டா யூனிக் அண்டர் மேலே பிங்க் கலரில் இருக்கு பாருடி. வேம்பயரில் செட்டில் அப்படி தான் இருக்கும். கிட்ட போய் பார்த்தா தான் கிளியராக இருக்கும் பாரு. ஓகே கைஸ் எடுத்தாச்சு. நிறையா மீதி 2 வந்து இது ஃபியூல் தான். இப்போ இருக்கிற எல்லா சாமியும் பொறுக்கிட்டு போட்டு கிளம்பலாம் கைஸ். ஃபியூல் வாங்கணும். வேறு கோல் வாங்கலாம் மாதிரி இருக்கு. சரி வாங்க பார்க்கலாம். வாங்கணும் கைஸ். ரொம்ப முக்கியம் கைஸ். கோல் வேணாம். ஃபியூல்லாம் ரொம்ப முக்கியம் தான். கோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஜாம்பி மாட்டினானுங்கன்னா கெளுத்தி மீன் தான் கைஸ். வேட்டையாடி எதா வேணாலும் விடுங்க. ஆனால் ஃபியூல் மட்டும் எதுவுமே விட்றாதீங்க. கோல்ட கூட முக்கியம் இல்லை கைஸ். ஃபியூல் தாங்க. ஃபியூல் தான் முக்கியமே. நீங்கள் மைனர் வாங்கிங்க. அதான் பெஸ்ட்டு. நீங்கள் மைனரு இல்லை சர்வைவர் கைஸ். இப்போ நீங்கள் டெத் ரேல் பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வாங்கிடுங்க. மைனர் ஒரு 2 ஆட்டம் வந்து சும்மா வில்லேஜை மட்டும் லூட் அடிங்க. அதுக்கு அடுத்து அப்படியே உள்ளே போய் எல்லாம் வாங்கிடுங்க. எல்லாமே சமம் பண்ணிடலாம். அது பிரச்சனை இல்லை. இதில் என்னென்னா நிறைய டாஸ்க் இருக்கும் கைஸ். 1000 பேர் அடிச்சா கொடுப்பாங்க. அப்புறம் 1000 ரூபா எடுத்தால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். நிறைய அவுட்லாவ் எடுத்தால் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா முடிக்கும் போது உங்களுக்கு 10, 20, 15, 5 ரூபா அந்த மாதிரி பான்ஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதை எடுத்து பெரிய ஆளாக அறியலாம். இப்போ நான் வேர்வல்ஃப் வச்சுருக்கேன் கைஸ். என்ன பிரச்சனைனா அது என்னன்னா தெரியல. யூஸே ஆக மாட்டேங்குது. வேறு கர்மமாக இருக்கு. வேறு மட்டும் வாங்கிடுறீங்க. நான் சொல்கிற கிளாஸ் மட்டும் வாங்குவேன். ஃபஸ்ட்டு மைனர் வாங்குவேன். செகண்ட் சர்வேர் வாங்குவேன். அடுத்து கௌபாய் கிளாஸ் வாங்குவேன். அது மட்டும் தான் பெஸ்ட்டு. இந்த 3 தான் பெஸ்ட்டு. இதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே இப்போ நம்ம போயிட்டு வண்டியில் கோலை போட்டுடலாம். கோலை போட்டு இது வேறு ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏறுறதே ஒரு கடுப்பாக இருக்குது கைஸ். கோலா இருக்குது. சரி விடுங்க. பார்த்துக்கலாம் விடுங்க. பார்த்துக்கலாம். ஒன்று இருக்குது. போகிற வழியில கிடைக்கும். நம்மளோட மந்திரத்தை போட்டால் கிடைக்குங்க. இந்த கிலோமீட்டருக்குள்ளே எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம மந்திரத்தை போட்டாச்சு. பார்ப்போம் எப்படின்னு. மந்திரம் போட்டால் தான் வேலை செய்யும். ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க. வண்டி எவ்வளோ தூரம் விடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள். ஏன்னா இது வேம்பயர்னு நினைக்கிறேன். வேம்பயர் தானே? வேம்பயர் தான்டா. மேலே பாருங்க கலரில் இருக்குது. ஆமாம் கைஸ். வேம்பயர் தான் நினைக்கிறேன். அதனால நம்ம எங்கே வேணால் ஸ்பான் ஆகணும் கைஸ். உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. இங்கே ஸ்டேட்டில் ஒரு வாட்டி நாங்கள் நார்மலாக ஜெனரலே ஸ்பான் ஆகிவாங்க கைஸ். அந்த ஜாம்பி கைஸ். ஓகே இதெல்லாம் போவானா விடுங்க. அப்படியே போயிடலாம். நைட்னால எங்கேயுமே போவானா கைஸ். ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு வந்துட்டான். எங்கேயும் வேணாம். பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து 50 கிலோமீட்டர் போயிடுவோம். அடுத்து 60, 70, 80லாம் சம்பவமே இருக்கும். ஆமாம் கைஸ். நாங்கள் ஜெயிக்குமா தோக்குமான்னு உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக பாருங்க தெரியும். எவ்வளோ முயற்சி பண்ணுறோம் எல்லாத்தையும் பலன் கிடைக்கும். ஆமாம் கைஸ். ஓகே போவோம். போகிற வரைக்கும் போயிட்டே இருப்போம். ஓகே கைஸ் போவோம். ஓகே கைஸ் விடிஞ்சிருச்சு. நார்மல் டெஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நிம்மதியாக இருக்குது எனக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் கைஸ். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. என்னென்னு நான் அப்புறமா சொல்கிறேன். லாஸ்ட்டில் நீங்களே பார்ப்பீங்க. உங்களுக்கே தெரியும்.
உங்களுக்கு பார்க்க புரியும். ஓகே போவோம். இப்போ தான் எனக்கு மூச்சு அந்த ஒயிட்டை பார்த்தா தாங்க எனக்கு மூச்சு. இந்த மாதிரி எதுக்காக சில்லி அப்டேட் கைஸ், நான் உண்மையை சொல்லலாம் வேஸ்ட்டு தான் இந்த அப்டேட்லாம். எதுக்கு விட்ருக்காங்கன்னு ஒரு அர்த்தமே இல்லை இதுக்கெல்லாம். இது ஒரு அப்டேட்னு சொல்லி விட்றாங்க, என்ன கைஸ் பண்ணுறது. சரி விடு ஹெல்த்தி மீன் தான் கைஸ். செம்ம நிறைய பேர் வந்திருக்காங்க. ஒரு 7 பேர் வந்திருப்பாங்க நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? நிறைய பேர் வந்திருப்பாங்க. டைமும் இருக்குது. ஒவ்வொருத்தனா போடும். பிளட் ரைன் வேலை பெய்யுது, அதனால் என் மேலே ஒரே பிளட்டு. பார்த்தீங்களா என் கையே ஆசில் அடி வாங்கினது அதுதான். ஸ்கின் கலரில் இருந்தது, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் ஆயிடுச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, அது ஒரு பர்பிள் கலர் கைஸ். ஒரு மாதிரி கலர் மில்க் பர்பிள். ஓகேங்களா, சொல்ல போனால் மில்க் பர்பிள். போடு தைக்கல. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு கவுபாய் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு அவுட்லாமா இது பேர். நம்ம எப்போவுமே கவுபாய் தானே கைஸ் சொல்லுவோம், ஆனால் இது அவுட்லாமா. ஓகே, நல்லா தான் இருக்குது பேரும். நம்ம மண்டையை பூச்சி ஸ்டோர் பண்ணிடலாம். அவ்வளோதான். உள்ள ஊற்றலாம். ஓகே, இப்போ குதிரையெல்லாம் அடிக்கலாமா? எல்லாத்துலேயும் பதுங்கி நிற்கிறானுங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ குதிரையை எடுக்கணும், அதனால் இதை வெல்டு வச்சுட்டு நம்ம போய் குதிரையை அடித்து எடுக்க ஆரம்பிக்கலாம். இது வெல்டு ஆக மாட்டேங்குது. பண்ண முடியல. ஸ்டோர் பண்ணிக்கலாம், வேறு வழியில். இதெல்லாம் போயிட போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் எடுத்துக்கலாம். அங்கே இருக்க சாவறான். சூப்பர். என்னது 2 3 இங்கேயாச்சும் அங்கே சாவறாங்க கைஸ். வயிற்றுலேயே புல்லட் போய் பாஞ்சிடுது. அது மேலே இங்கே இருக்கிற ஆட்டோ கண்ணாடி அசைச்சா அங்கே இருக்கிற ஆட்டோ கண்ணாடி ஆடுது. அந்த மாதிரி தான் இருக்குது. காமெடியில் வரல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே கைஸ், இப்போது அவனையும் அடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. 10க்கு 10 வந்துருச்சு. அதுக்கு மேலே எடுக்கவும் முடியாது. நம்ம போயிட்டு ஃபியூல் போட்டுடலாம். போட்டு விட்டேன், கிளம்ப வேண்டியதான். ஃபியூல் போட்டு கிளம்புவோம். நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வரும். நைட் நேரம் மூடு நீங்கள் சொன்னீங்கன்னா போட்டுடலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் அப்டேட் வரும், எல்லாமே சொல்லுங்க கைஸ். உங்களுக்காக கண்டிப்பாக போடுறோம். செஞ்சிடலாம் கைஸ், நீங்கள் போடுங்க, கண்டிப்பாக போடுறோம். அப்புறமா நம்ம டீமோட ஒரு கேம் ப்ளே போடலாம். ஆமாம் கைஸ், அதுவும் வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ வந்து சோலாவும் முடிச்சிருக்கோம், அதுக்கு அடுத்த டீமில் போகணும். சரி, நம்ம பேஸுக்கு போகிறதுக்குள்ளே மறக்காமல் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு இது எல்லாத்தையும் பண்ணி விட்டு வீடியோ பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் கைஸ், அப்போ தான் வீடியோ புரியும். ஓகே, நம்ம போய் ரொம்ப இதெல்லாம் பண்ணாதீங்க கைஸ். ஆமாம், 1 hour இருக்குன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க. பொறுமையாக பாருங்கள். டைம் இருக்கும் வந்து பாஸ் பண்ணி பொறுமையாக பாருங்கள், கிளியராக இருக்கும். ஓகே கைஸ், சூப்பராக இருக்கும். நாங்கள் கட்டே பண்ணல கைஸ், இது வரைக்கும் ஒரு கட்டு பண்ணாமல் எடுக்கிறோம். நீங்கள் சொல்லுவீங்க அடி வாங்கிட்டு திரும்பி வந்திருக்காங்க, அப்படிலாம் சான்ஸ் எதுவுமே இல்லை கைஸ். நாங்கள் கட்டே இல்லாமல் போயிட்டுருக்கோம், வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கட்டு, அதை மட்டும் விட்டுருங்க. அது கட்டு நாங்கள் டக்குன்னு சீக்கிரம் முடிக்கணும், லைட்டாக கட் பண்ணுறோம், வேறு எதுவும். ஓகே கைஸ், இப்போ போயிட்டு நம்ம எல்லாம் விற்கலாம். ஏன்னா கவுபாய் செம்மையாக எடுத்துருக்கோம். போய் விற்போம் வீட்டு கவுபாயை. எங்கடா அது? எங்கடா போச்சு கவுபாய்? எங்கடா போச்சு? வந்துச்சு. அப்பாடா, வந்துச்சு. இந்த மாதிரி தான் கைஸ் டக்குன்னு பக் ஆயிடுது கைஸ். எங்களுக்கு அப்படியே வெறியாக வருது கைஸ். இந்த மாதிரி தான் கைஸ். நான் போயிட்டு அங்கே போய் போடுறேன் பாருங்கள். செரிஃபில் தான் விற்கணும். கரெக்டாக ஒரு செரிஃபில் போட்டோம், எப்படின்னே தெரியல. ஓகே கைஸ், கோல் தான் இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சு. அவ்வளோதான் கைஸ், ஒரே ஒரு கோல் தான் இருக்குது. தெரியாதனமாக நம்ம போட்டது நினச்சி பார்த்தா வருத்தமாக இருக்குது கைஸ். ஒரு கோலை வேஸ்ட் பண்ணிட்டோம். இவனுங்க வேறு வந்திருக்காங்க கைஸ் கூடயே. நம்ம அங்கே மாட்டிட்டு அப்படியே இழுத்துட்டு வந்துட்டோம் போல. பசங்களை போட முடியல. உயிரோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உயிரோட இருக்காங்க. அப்போ கொஞ்சோண்டு ஹெல்த் இருக்கு. இப்போ பார்த்தா ஆமாம், கொஞ்சோண்டு ஒரு ட்ராப் ஹெல்த் இருக்கு கைஸ், அதனால போட முடியல. தெரியவே இல்லை. இவன் நிற்கிறனால கோரின்னு சொல்லிருக்கான். கரெக்டாக இருந்திருக்கு. இவனை போயிட்டு வித்துடலாம். பாருங்க, 262 வந்துருச்சு கைஸ் நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ மொத்தமாக சேர்த்து 297 கைஸ். அவ்வளோதான். நீங்கள் ரவுண்டாக சொன்னால் 300. அவ்வளோதான் கைஸ். இப்போ போய் என்ன வாங்கலாம்னா, நம்ம கோல் வாங்கணும், அதான் முக்கியம். கன் புல்லட் வாங்கலாமான்னு பார்க்கலாம். பார்ப்போம், வாங்கலாம். இப்போ இந்த 2 வாங்கிடலாம். ஏன்னா கோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கோல் 2 வாட்டி தான் ஸ்பான் ஆகும். அதனால் அதை மட்டும் வாங்கிக்கோங்க. ஓகே, எந்த சேவ்லையோ கோலை மட்டும் விட்றாதீங்க, மெயினாக தான். நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் கடுப்பாகலாம். ஆனால் கோல் தான் இந்த கேமையே வின் பண்ண வைக்க முடியும். அதான் நாங்கள் வாங்கலாமான்னு பார்க்கலாம். வாங்கிடலாம். ஏன்னா நம்ம 8 ஹார்மர் இல்லை. ஆமாங்க, இந்த ஆர்மரில் தான் போட்டாகணும். வாங்கிடலாம். லாஜோனில் ஃபைட் பண்ணுறதுக்கு மெயினாக தேவை ஆர்மர் தாங்க. சர்வே இருந்ததுன்னா ஈஸியாக அடிச்சிருக்கலாம்.
சர்வைவர் இருந்தால் நீ எங்கே எதுவுமே வாங்க போட போய் ஜெயிக்கலாம். நம்மக்கிட்ட சர்வைவர் இல்லை, அதனால நான் வாங்கிக்கிறேன். நீ சர்வைவர் வச்சுக்கலாம், வாங்க தேவையில்ல. ஓகே, இப்போ நம்ம புல்லட் வாங்கிக்கலாம். ஏன்னா புல்லட் கம்மியாக தான் இருக்குது. நான் ஒரு 100 புல்லட் ரவுண்டாக போட்டு ரைட் ஆர்மர் எல்லாம் வாங்கிக்கோங்க. ரைட் ஆர்மர்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் கைஸ். எங்களுக்கு கிடைக்குமா? ஃபுல் ஆர்மர் எடுத்துருங்க, அதான் சேஃபு. 3 போட்டுடலாம் கைஸ். ரவுண்டாக போட்டுருவோம். ரவுண்டாக போட்டலான்னு பார்த்தோம், ரவுண்டாக 3 போட்டாச்சு. ஓகே, கிளம்பலாம் வாங்க கைஸ். நாங்கள் அப்போ ஸ்டார்டிங்கில் வாங்கின புல்லட்டு இப்போ தான் வாங்குறோம், பார்த்தீங்களா? இப்போ தான் வாங்குறோம் கைஸ். அது எதில் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லாம் வாங்கியிருக்கோம். இவ்வளோ அடுத்து இனிமேல் வாங்கவே மாட்டோம், 70 தான் வாங்குவோம் லாஸ்ட்டாக. ஓகே, கோல் கைஸ். நம்ம போட்ட மாதிரி இப்போ தான் வேலை செய்யுது. இப்போ தான் வேலை செய்யுது. ஓகே போயிட்டு இருக்கட்டும். கோலை ஒரே அடி இழுத்து வச்சு ஒரே அடி நெத்தில தெரியுமா போட்ட 2 கோல் கைஸ். 2 சூப்பர் கைஸ். நம்ம கிட்ட இப்போ எத்தனை கோல் இருக்குன்னா 4 கோல் இருக்கு கைஸ். அவ்வளோதான், நம்ம தான் 4 கோல் இருக்கு. இனிமேல் நம்ம கோல் வாங்கிக்கலாம், ஒரு 6 கோல் வச்சுக்கலாம். இதுக்கும் தேவைப்படும். 8 கோல்லாம் இருந்தால் லெஜெண்ட் கைஸ். அவ்வளோதான், 8 கோல் தான் நம்ம தான் எங்கே கேமே முடிச்சிடலாம். ஓகே, ஃபுல்லாக 8 கோல் இருந்தால் முடிச்சிடலாம் கேம். டேங்க் 50 வந்துட்டோம் கைஸ். இப்போ 50 கிலோமீட்டர் வந்தாச்சு. 50 மீட்டர் வந்தாச்சு. இப்போ அடுத்து இன்னொரு 30 மீட்டர்ஸ் தான் இருக்கு. அங்கே ஒன்று இருக்குது, சூப்பர். அவ்வளோதான் கைஸ், ஜெயிச்சிடலாம் போலியே. நம்ம போட்டது ஒர்க் ஆகுது கைஸ். இப்போ நம்ம போயிட்டு அங்கே எடுத்துடலாம். இது இங்கே தான் கைஸ் கோல் ஃபேக்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறீங்க, நிறைய கோல். ஓ, அங்கே பார்த்தீங்களா நீங்கள்? அவுட்லா கைஸ், அதாவது கவுபாய். நீங்கள் 3 கோல் கைஸ். 3 எடுத்துக்கலாம். 6 கோல் கைஸ். பாருங்க, லெஃப்ட்ல பாருங்களேன். நாங்கள் ஒரு கோலை போட்டதுனால 6 கோல் வந்து 4 கோல் தான் இருக்கு. அங்கே பாருங்க, லெஃப்ட்ல பாருங்க, கவுபாய் மாட்டிட்டாங்க. மாட்டிக்கினாரு ஒருத்தர். அவரை காப்பாற்றணும் கத்துறே. ஆனால் அது வாய்ப்பே இல்லை, நாங்கள் போட்டுருவோம். ஓகே, நாங்களே வந்து ஏற்றுறோம்டா. வாடா பாருங்களேன், அப்படியே கும்பலா முன்னாடி கவுபாய்ஸே பார்க்க முடியாது. இப்போ என்னன்னா நிக்கோலா டெஸ்லா லேப் கைஸ் பார்த்தீங்களா? நிக்கோலா டெஸ்லா லேப் அங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் இவனுங்க போட்டுடலாம், அப்புறமா அங்கே போவோம். என்னங்க நெட்லாக் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. என்ன பாருங்க கைஸ், எல்லாரும் செத்துறாங்க கைஸ். ஏன்னா நம்ம எல்லாரையும் ஏற்றிட்டோம், அதனால் இப்போ நம்ம அவுட்லாவெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் எங்கே அங்கே இருக்கு நிக்கோலா டெஸ்லாவை காணும். பரவாயில்ல, பார்ப்போம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது நெட்டு. நெட்டில் வந்த உடனே கொஞ்சமாக நெட்லாம் கேட்கலாம் ஆயிடுச்சுன்னா சத்தியமாக கைஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க கைஸ். சத்தியமாக டென்ஷன் ஆயிடுமா? அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம வந்துச்சு கைஸ். இப்போ நம்ம கோல் தேவை அந்த இதை எடுக்கிறதுக்காக, அதனால நான் இவங்களை இது பண்ணி வைக்கிறேன் கைஸ். ஒன்று தான் கைஸ் கரெக்டாக வெல்ட் அடிக்க முடியுது, இன்னொன்று ஒன்று தான் வைக்க முடியுது. செகண்ட் தான் வைக்கவே முடியல. ஆனால் 3rd 4th 5th அது எல்லாமே வைக்க முடியுது. அங்கே போய் இப்போ நெக்லா டெஸ்ட்ல போய் சிம்பிளாக அந்த பிரெயின் 2 கோல்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ இதை வெல்ட் அடிச்சாச்சு. ஆனால் இது செகண்ட் ஒன் தான் வெல்ட் அடிக்க முடியல. கோல் இருக்குது, கோல் எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, அது 7 இருக்குது கைஸ். கரெக்டாக இப்போ நம்ம பிளான் பண்ணி ஒரு பிரெயின் 2 கோல்டு அவ்வளோதான் கைஸ். நாங்கள் வேறு எதுவும் பிரெயின் 2 கோல்டு, ஏன்னா 7 தான் 3 தான் வைக்க முடியும். கரெக்டாக இருக்கும் கைஸ். எவ்வளோ தூரத்தில் வந்துருக்கு பாரு. முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு சேஃப் ஜோனில் கிட்டே வந்துடும். இப்போ பாருங்களேன், இப்போ 51 கிலோமீட்டர் போயிருக்கும், அப்போ தான் கைஸ் வருது. ஒரு 20 கிலோமீட்டர்லேயே வந்துடும் கைஸ். கைஸ் என்னன்னா ரொம்ப தூரம், இதுக்கு ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. சில கேம்லாம் வரவே மாட்டேங்குதுன்னு யூடியூப்பில் போடுறாங்க. அதான் என்னன்னு தெரியல. இங்கே ஒரு சவுண்டு வரும் கைஸ். நாங்கள் நிக்கோலா டெஸ்ட்லாவே 1 டன் பயந்துருவோங்க. அது ஏதோ டெஸ்ட்லாவே வந்துடும் பயமாக இருக்கும். நீங்கள் விளாண்டு பாருங்க, அந்த சவுண்டு தெரியும். அப்படி பயந்துடுங்க. ஒரு வாட்டி நிக்கோலா டெஸ்ட்ல ஸ்பான் பண்ணி கட்சி சொல்ல முடிக்கலாம் கைஸ். இப்போ நம்ம இந்த 2 கோல்டையும் எடுத்துக்கலாம். 2 கோல் எடுத்துக்கலாம் கைஸ். 2 கோல் எடுத்துட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதான். ரெண்டு கோல் எடுத்துட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போக வேண்டியதாங்க. ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயினுக்கு போவோம். ட்ரெயினுக்கு ஓடிட்டு இருக்கோம் கைஸ். ஓகே கைஸ், ட்ரெயினில் ஏறியாச்சு. கரெக்டாக பிளான் போட்டும்போது செம்ம லக்கு நம்மளுக்கு. ஆனால் என்ன சில்வர் தான் எடுக்க முடியல. அது என்கிட்ட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்துச்சு. அதோட வெல்ட் அடிக்க ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இப்போ ஓரளவுக்கு நீங்கள் ரிச்சான அப்புறம் கோல்டெல்லாம் கொஞ்சம் இந்த குட்டி குட்டி இடத்தெல்லாம் வேணாம், நீங்களே வெளுத்துருவீங்க. நாங்கள் சொல்லவே வேணாம், நீங்களே வெளுத்துருவீங்க. அதெல்லாம் எதுக்கு சில்லி அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஓகே, கோல் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட நிறைய கோல் இருக்குது, 6 கோல் இருக்குது.
ஆமாம் நாம அங்க போய் எப்படி இருந்தாலும் 2 கோல் வாங்குவோம். ஆமாம் கோல் வாங்குவோம். அதனால நிறைய கோல் ஆயிரும் கைஸ். சாப்பிடாம சொன்ன ஆமாம் கைஸ். ஆனால் அதனால ஸ்ட்ரெயிட்டாக போ. நைட் ஆயிடுச்சு கைஸ். ஓ மை காட், வேம்பயர் நைட்டு. நம்ம கன் எடுத்து வச்சுக்கணும் இந்த நேரத்தில் தான். அப்போ தான் நீங்கள் வந்து சரியாக டப்புன்னு முன்னாடி வந்துடுவான். எப்படி வருவானே தெரியும். டப்புன்னு முன்னாடி வந்துட்டானா அவ்வளோதான் கைஸ். வருவான், நம்ம கண்ணு தெரியாது, வண்டி நிற்போம், வெளில போவோம், டப்பால் டப்பால் போட்டு முடிச்சிருவாங்க. அதனால் வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது குதிக்காதீங்க. அப்புறம் கன்னை சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் என்னால் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் வில்லேஜ் எவ்வளோ பெரிய வில்லேஜ். இது பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ பெரிய வில்லேஜ் இருக்குதுன்னு. ஆமாம் கைஸ், நல்லா பெரிய வில்லேஜ். இந்த மாதிரி வில்லேஜுக்கு போகாதீங்க. போகலாம் வேணாம். நீங்கள் நினைப்பீங்க நான் சூப்பராக போட்டுருவேன், ஈஸி தான் அப்படின்னு சொல்லி. இப்போலாம் செம்ம கஷ்டமாச்சு. 2 பேர் போனால் டப்பு டப்புன்னு போட்டுருவாங்க கைஸ். நாங்கள் ஆல்ரெடி சும்மா விளையாடி பார்த்தோம் கைஸ். அப்போ கூட ஜெயிக்கும் வில்லேஜ் அடிச்சோடனே செத்துட்டோம். அதனால தான் நான் அப்போதுலேருந்து முடிவு பண்ணிட்டு அந்த வில்லேஜே போகவே கூடாது. நீங்கள் சொல்லுங்கள், ஒரு வாட்டி இந்த கேம் பிளே ஃபுல்லாகவே வில்லேஜ் அடிக்கிற மாதிரி ஒரு கேம் பிளே போடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி வேணால் போடலாம். லைஃப் ஃபுல்லாக வாங்கிட்டு கன்லாம் வாங்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு வில்லேஜ் விடாமல் அடிக்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம். ஒரு 5 வில்லேஜ் அடிக்கிற மாதிரி ஒரு கேமில். நீங்கள் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள், அதே பண்ணிடலாம். செஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம 60 கிலோமீட்டர் போக போகிறோம். 60 கிலோமீட்டர் போய் நம்ம தேவையானதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கலாம் கைஸ். நான் அடுத்து 70 தான் ஸ்ட்ரீட்டா. அடுத்து 70, அதுக்கப்புறம் தான் 80 கைஸ். அதில் வந்து நான் வந்து ப்ரோ பிளேயர் கிடையாது, கோவின் தான் ப்ரோ பிளேயர். அதனால நான் வந்து 70 கிலோமீட்டர்லாம் அவங்ககிட்ட கொடுத்துருவேன். அவன் பேசுவான், சூப்பராக ஆடுவாங்க. அவன் தான், ஏன்னா ஒரு ப்ரோ பிளேயரு கண்டிப்பாக வின் பண்ணி கொடுப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். ஓகே கைஸ், நம்ம வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வாட்டி ஜெயிச்சிருக்கேன் கைஸ். அது வீடியோ மட்டும் தான் எடுக்க முடியல. ஆமாம் கைஸ், அவன் வீட்டில் அவன் ஃபோனில் ஜெயிச்சிருக்கான். ஓகே பார்ப்போம். இப்போ வந்து நிறைய இது வருதான்னு பார்க்குறேன். ஏன்னா வேம்பயர் எங்கே வேணாலும் உள்ளே கூட ஸ்பானாக வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்னை எடுத்து வச்சுக்கோங்க. அவன் அடிக்க வந்தாலும் அடிச்சிருங்க. ஏன் வண்டிக்குள்ளே வர மாட்டான், வாய்ப்பு இல்லை அவ்வளோவா. வண்டிக்குள்ளே வரமாட்டான். சாமி மட்டும் தான் எகிரி குச்சி வருவான். அந்த சூப்பர் மேன் மாதிரி தாவி வருவானுங்க கைஸ். அப்படியே ஜன்னல் வழியாக எகிரி குச்சி வருவான். ஆனால் ஜாம்பிலாம் அவ்வளோ வரமாட்டாங்க. ஜாம்பியும் வேல்ஃபும் வரமாட்டாங்க. நீங்கள் கவலையே வரணும். ஓகே, அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து ஸ்பான் ஆகிட்டு இருக்கான். ஓகே பார்ப்போம். நான் தெரில கைஸ். வர டைம் வேறு பார்ப்போம். அவ்வளோதான், காலையில் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆயிடுச்சு கைஸ். இப்போ போய் நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து அதெல்லாம் விற்றுலாம். வேம்பயர் வேறு இருக்குது கைஸ். அதையே விற்று காசாக நிறைய காசு வரும் நம்மக்கிட்ட. கோல்டு எடுத்துருக்கோம் கைஸ். அவங்ககிட்ட எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் 500 நினைக்கிறோம். 500 டார்கெட் வச்சிருக்கோம். 800 வரும்டா. வரும்னு நினைக்கிறேன். 800 400 வந்துச்சு கைஸ் இப்பயே. சூப்பர் கைஸ். இப்போ நம்ம வேம்பயர் அதெல்லாம் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. வேம்பயர் 1, வேம்பயர் 2, ஒரு 600 சம்திங் வரும்னு நினைக்கிறேன் கைஸ். ரொம்ப பக் ஆகுது வேம்பயர் 2. ஓகே, நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் தான் கைஸ் நாங்கள் இந்த கேம் பிளே வெறித்தனமாக ஆடிட்டு இருக்கோம். ஆமாம் கைஸ். உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா அப்போ தான் எங்களுக்கு என்கரேஜாக இருக்கும் வேறு வீடியோ போடுறதுக்கு கூட. கைஸ் இந்த சைடு போட்டால் சரியாக போட முடியல, ஆனால் அந்த சைடு மட்டும் கரெக்டாக போயிடுது. ஏன்னா எங்களுக்கு தெரில. பெல்ட் அடிச்சுட்டு போய் விற்கிறாங்க கைஸ். நானும் இப்போ தான் பார்த்தேன். ஓகே முடிஞ்சு. வந்து கௌபாயை மட்டும் விற்றுலாம். கோல் தான் நினைக்கிறேன் கைஸ். இல்லை கௌபாய் வச்சிருக்கோம்ல. ஆமாம் இல்லைடா, கோல் சொன்னல, கோல் தாங்க. ஓ ஆமாம்மா, கௌபாய் வச்சிருந்தோம் கைஸ். இல்லை கைஸ், இல்லை கோல் தான். 6 கோல் வச்சிருந்தோம். 6 கோல் வச்சிருந்தோம்ல, அது அப்படியே இருக்கு கைஸ். இப்போ நம்ம 2 கோல் வாங்கிட்டு நம்ம நிறைய அவுட்ல அடிச்சனால எனக்கு இருக்குன்னு அடிச்சிட்டு இருக்கேன். இங்க இருக்கு கைஸ், ஹெல்த் பண்ணி வச்சிருக்கோம் கைஸ். நம்ம பாருங்க சேஃபா. இப்போ எடுத்து போய் விற்போம். வேம்பயர் வேற இருக்கு. ஃபர்ஸ்ட் வேம்பயர் வித்துட்டு அப்புறமா செரிஃப்ல போயிட்டு கௌபாயை வித்துறோம். ஓகே, போயிட்டு இதுல விற்க முடியல கைஸ். அது என்னன்னே தெரியல, பக் ஆயிடுச்சு. இந்த சைடு பாருங்க, ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது பாருங்க. இப்போ அந்த சைடு போறோம் பாருங்க. அந்த சைடு போய் பண்ணலாம், விக்கதா போறோம். அங்க பாருங்களேன், சூப்பர் சோபா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏதோ பக். ஒருவேளை இந்த சைடு ஃபுல்லா கோல்டு, அந்த சைடு ஃபுல்லா வேம்பயர் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா எனக்கு மாத்திருப்பாங்களோ என்னமோ தெரியல நம்மளுக்கு. அப்புறம் 2 அவுட்ல இருக்கு, அதை வித்துடலாம் கைஸ். 567 வந்துச்சு கைஸ். நாங்கள் 800 நினைச்சோம். பரவாயில்ல, ஒரு 200 பாரு. விடுங்க. இப்போ நம்ம என்ன வாங்க, டாக்டர்ல வாங்கலாமா? ஃபர்ஸ்ட் கோல் வாங்கலாமா? நம்ம கோல் வாங்கிடலாம். சரி ஓகே, கோல் வாங்கிட்டு அப்புறம் என்ன இல்லடா, இது ஆர்மர் இருக்குமான்னு பார்க்கலாம்டா. ஆர்மர் இருக்குடா. ரைட் ஆர்மர் இருக்குடா. சூப்பர்.
கோலம் ஃபர்ஸ்ட் கோல் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் ஆர்மர் வாங்கிடலாம். சரி ஓகே. போயிட்டு ரைட் ஆர்மர் வாங்கிட்டு எவ்வளோ இருக்கும்? 175 தானே? அப்போ வாங்கிடலாம். ஓகே வாங்கிடலாம். இப்போ 2 கோலை வாங்கிட்டு 2 கோலம் வாங்கிட்டோம்னா சேஃப்டி. புறப்பட வேண்டியதான் கைஸ். இனிமேல் நாங்கள் கோல் வாங்க மாட்டோம். கோல் வாங்கன்னு கோல் சொல்லாதீங்க. வாங்க மாட்டோம். ஏன்னா நிறைய 8 கோல் கைஸ். 8 கோல் இருக்கு இதோட சேர்த்தா கைஸ். அப்போ 8 கோல் தானா? என்னடா சத்தம்னு பார்த்தா அதுதான் வந்திருக்கு. ஓகே ஓகே. ஆமாம் 8 கோல் எடுத்துருவோம் கைஸ். இது வாங்கலாமா? வேணாம் தேவையில்லாமல் காசு வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஸ்னேக் ஆயில் வாங்கலாமா இல்லைன்னு பார்க்கலாம். இல்லை அடுத்த ஜோனில் கூட வாங்கலாம். அடுத்த ஜோனில் கூட வாங்கலாம் கைஸ். வாங்க ஏறும். அடுத்த ஜோனில் பார்த்துக்கலாம். தேவையில்லாமல் எதுக்கு வாங்கிட்டு நம்ம கோலை போட்டு வண்டி எடுப்போம். அவ்வளோதான். இன்னும் 5 கோல் இருக்கு கைஸ். நம்ம அதை லாஸ்ட்ல யூஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதுதான். லாஸ்ட்ல யூஸ் பண்ணிட்டு கிளம்பிடலாம். ஓகே கைஸ். பெரியத்தனமாக போயிட்டு இருக்கோம். இதாங்க அந்த ட்ரெயின் இருக்கும் கைஸ். அவங்க சீஃப் ஏதோ ட்ரெயின் வரும். அது வேணா அங்கே நிறைய இருக்கும் லூட்டு. ஆனால் ஆல்ரெடி எங்களுக்கு லூட் இருக்கிறதுனால நாங்கள் எடுக்கலாம். ஆமாம் கைஸ். உங்களுக்கே போர் வச்சிரும். அங்கே நிறைய கப்பு சில்வர் பிளேட் அதெல்லாம் இருக்கும். பரவாயில்ல வேணாம் கைஸ். நம்மக்கிட்ட இவ்வளோ வந்துச்சு. அதோட லாஸ்ட்டு வர போகிறோம். ஆமாம் கைஸ் முடிக்கவே போகிறோம். சில்வர் அதெல்லாம் விட்டுருங்க. சில்லி செரிஃப் இருக்குது அங்கேயே வேணாம். ஏன்னா இங்கே பாருங்கள் ஓனாய் குட்டிங்கெல்லாம் நிற்கிது. தேவையே இல்லை. ஓனாய் குட்டிங்க வந்து பணம் கொண்டா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் கைஸ். முடிச்சு விட்டு. ஆமாம் கைஸ். ஓனாய் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் தெரியுமா? ஓனாய்க்கு ஸ்ப்ரீட் பண்ணலாம். ஜாம்பி ஸ்ப்ரீட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அசிஸ்டண்டாக மாறிடும் கைஸ். நீங்கள் இப்போ ஒரு சாம்பியை கொண்டுட்டு அது வர வழியில் அது வாயில் சொல்லுவீங்கன்னா நம்மளுக்கு நம்ம விசுவாசமாக மாறிடும். ஆமாம் கைஸ். ஆனால் கொஞ்சம் அது நம்ம பின்னாடியே ஓடியெல்லாம் வராது கைஸ். சும்மா ஓடி. இப்போ நம்மளுக்கு எதிரி வருதுன்னா அதை அடிக்க போகும். அதுதான் அதோட பெனிஃபிட்டு. ஓகே விடுங்க. இப்போ பாருங்க கைஸ் எவ்வளோ இதுன்னு சாம்பி ஏட்டாங்க இறங்கலாம். ரன்னிங்லாம் ஏறுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. வெறித்து தாவுறாங்க கைஸ். நான் சொல்லல குரங்கு மாதிரி தாவுறாங்க. நீங்க உள்ள போயிட்டு சாவடிச்சிடலாம். இது ஒரே அடியில் செத்துட்டான். பரவாயில்லையே. சரி பரவாயில்ல. எப்பவுமே 3 அடி அடிச்சாதான் சாம்பி சாவான். ஒரே அடி எனக்கு தெரிஞ்சு நம்ம கன் அடிச்சதுல கொஞ்சம் இம்பாக்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கன் அடிச்சதுல கொஞ்சம் சேர்த்துப்பான். கொஞ்சம் சேர்த்துப்பா. நம்ம இப்போ இதை அடிச்சோன்னு சேர்த்து. ஓகே இப்போ நம்ம போயிட்டு ஓட்டிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது கைஸ் கேமு. இந்த வாட்டி நாங்கள் 2 பேரும் ஆடுறோம். அதனால சூப்பராக இருக்குது கேமு. ஒருத்தர் தான் கைஸ் இதாக முடிக்கிறோம். நல்லா தான் இருக்குது. அங்கமாக இருக்குது. ஓகே போயிட்டே இருக்கோம் நம்ம பாட்டு. இன்னைக்கும் விடாமுயற்சி. நாங்கள் ஜெயிப்போம்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? ஜெயிப்போம்னு நினைக்கிறவங்க பண்ணுங்க. ஓகேங்களா? நோ எல்லாருமே பண்ணுறீங்க. ஓகே கைஸ் வந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே எல்லாமே இருக்குது. கோல்டு சில்வர் நம்ம 1000 கணக்கில் பார்த்தாச்சு வர வழியில். ஆனால் நம்ம ஒன்று கூட எடுத்துருக்கோம். இப்போலாம் அது வெறுத்து போச்சு. ஆமாம் கைஸ். கோல்டெல்லாம் அந்த நம்ம எதில் தெரியுமா நிறைய காசு எடுத்தோம்? அவுட்லாம் அதுக்கப்புறம் நிக்கோலா டெஸ்லா பிரெயின் கைஸ். அதில் தான் செம்மையாக எடுத்தோம் கைஸ். அது 2 மட்டும் இல்லைனா நேரம் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோம். ஓகே கைஸ் இதுக்கடுத்து கோர்வின் தான் ஓட்ட போகிறான் ட்ரெயினை. இனிமேல் அவன் தான் எனக்கு ஜெயிச்சு கொடுக்க போகிறான். ஐயோ என்ன பண்ண போகிறானே தெரில. நம்ம வந்து ஜெயிப்போம். இப்போ திங்க் பண்ணுவோம். இப்போ காலையில் ஆகட்டும் கைஸ். காலையில் ஆகிட்டோன்னே அப்புறம் நைட் ஆகும்ல. கரெக்டாக நைட் ஆகிற டைமில் வண்டி எடுத்தோன்னா அங்கே போகும்போது காலையில் ஆகிடும். காலையில் ஆகிட்டு சண்டே போட்டு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன கைஸ் எனக்கு என்ன ஒரு நெகட்டிவ்னா டக்குன்னு வேற ஒரு ஃப்ளைட் வந்து இதெல்லாம் சொல்லி முடிஞ்சு. ஆமாம் கைஸ் அங்கே போயிட்டு வேலைக்கு மட்டும் நைட்டு வரவே கூடாது. அது நான் வேண்டிகிட்டே இருக்கேன். இப்போ காலையில் போயிட்டு ஸ்டேக் ஆயிலு புல்லட்ஸு எல்லாமே 2 கன்று வச்சுருக்கோம் கைஸ். நாங்கள் அந்த 2 கன்னில் ஃபஸ்ட்டு ரைஃபிளில் புல்லட் காலி அடிச்சு டக்குன்னு காலி அடிச்சுன்னா நேவி ரிவால்வர் எடுத்து போட்டுருவோம் கைஸ். அது ரீலோட் பண்ணுறதுக்குள்ளே போட்டுருவோம் நேவி வாட்ச். அந்த மாதிரி பண்ணிருக்கோம். இப்போ வந்து ஜாம்பி நைட் தான் கைஸ் இருக்குது. இந்த ஜாம்பி சரியான பைத்தியமாக இருக்கானுங்க கைஸ். ஒரு மாதிரி வரானுங்க. நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. வேர்வல்ஃப் தான் வந்திருக்கும்னு நினச்சேன். ஊன்னு சத்தம் போடுச்சு. வேர்வல்ஃப் நிறைய வாட்டி வரவே இல்லை கைஸ். எங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஒரே லாஸ்ட் ரவுண்டில் கூட்டு வீடு எடுத்துருவானோ தெரியல. ஆனால் வரக்கூடாதுன்னு வேண்டியிருக்கேன். லாஸ்ட் ரவுண்டு மட்டும் நைட்டு வரக்கூடாது. வேறு வந்துச்சுன்னா காலி தான் கைஸ். சாம்பி தான் கைஸ் வருது. ஜன்னல் வழியாக குதிச்சு வந்துட போகிறாங்க. இன்னும் யாரும் வரல. பார்ப்போம். அவனுங்க இங்குள்ளேயே ஃபைட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனுக்கு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் டக்குன்ட்டு
கௌபாயை வச்சுட்டு டக்குனு உங்கள் ஜாம்பி அங்கே விட்டிங்கன்னா வந்து 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க, நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஆமாம் கைஸ் 2 பேர் ஃபைட் பண்ணுவாங்க. வந்துட்டானுங்க. ஐயோ நான் இங்கே வச்சுட்டு இருக்கேனே. 2 பேரும் வந்துட்டாங்க கைஸ். கைஸ் வெளில போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓடிடலாம் ஓடு. வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கலாம். அவன் வந்தானுங்கன்னா அடிச்சிடலாம் கைஸ். தெரிஞ்சுட்டு போனது காலையில் ஆயிரும் நினைக்கிறேன். நான் மண்டே காட்டுறேன். இப்படி காட்டுறான் உனக்கொண்டா வாப்பில் அப்படின்னு மண்டே போட்டான். என்கிட்ட 130 தான் கைஸ் இருக்கு. நாங்கள் ஒரு 200 புல்லட் கிட்ட வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். இது போயிட்டு நல்லா ஸ்னேக் ஆயில் புல்லட் ஸ்னேக் ஆயில் வாங்க போகிறோம். ஆமாம் ஸ்னேக் ஆயில் புல்லட்டு அப்புறமா நேவி ரிவால்வர் இருக்கும் புல்லட், அவ்வளோதான். புல்லட் எல்லாமே வாங்கிட்டு செஞ்சு விட்டுலாம் கைஸ். ஓகே காலையில் ஆகுதா? ஆயிடுச்சு. ஓகே இப்போ போயிட்டு ஜாலியாக ஃபுல்லாக ஜாலியாக இருக்கலாம். அடுத்ததே வந்து நம்ம ஃபைட் பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு புல்லட் வாங்க போகலாமா? புல்லட் வாங்க போகலாம் வேணாம். ஃபஸ்ட்டு வந்து இது வாங்கிடலாம். அதான் ஆர்மர் இருக்கான்னு பார்க்கலாம். எதுவுமே இல்லை கைஸ். எல்லாமே நம்ம வச்சுருக்கதே வருது கைஸ். சரி அது போல் கோலாச்சும் வாங்கிக்கலாம். கோல் வேணாம். இல்லை கோல் இதுக்கு தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிட்டு இதுக்கு கோல் வேணாம். 20 ரூபா கைஸ். இதுக்கு நான் எத்தனை இதெல்லாம் வாங்கலாம் கைஸ்? புல்லட் வாங்கலாம் ஃபஸ்ட்டு. இல்லை காசு வரதை வச்சு புல்லட் வாங்கிக்கலாமா? ஃபஸ்ட்டு போயிட்டு ஸ்னேக் ஆயில் வாங்கிடலாம்டா. ஆமாம் ஸ்னேக் ஆயில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதில் மிஞ்சி வர காசில் நம்ம இது வாங்கிடலாம். கைஸ் நாங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு ஸ்னேக் ஆயில் வாங்கலான்னு இருக்கோம். ஒரு 200 200 வாங்கிடலாம். ரவுண்டாக 200 ரூபாய்க்கு வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும், பெனிஃபிட்டாக இருக்கும். பாக்கி 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு பாக்கி 200 ரூபா இருந்தால் ஃபுல்லாக புல்லட் தான் ஃபுல்லாக வாங்க போகிறோம். இது ஃபுல் ரோவும் கிட்டத்தட்ட 200 தான் நினைக்கிறேன். ஆமாங்க பார்ப்போம் எவ்வளோன்னு பார்த்து வாங்கிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட 452 ரூபா இருக்குது கைஸ். பிரச்சனையே இல்லை. ஜாலியாக 200 ரூபா போனாலும் 252 ரூபா இருக்கும். இன்னும் 210 ரூபா போகுது கைஸ். பரவாயில்ல பார்த்துக்கலாம். 210 ரூபா ஓகே பரவாயில்ல. ஆனால் 242 ரூபா இன்னும் பாக்கி இருக்குது, பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம் கைஸ். கைஸ் முடிக்கிறோம் முடிச்சே ஆகுறோம். ஸோ பண்ணுறான். இப்போது நைட் ஆக போது. நான் கோல்டுக்கிட்ட கொடுத்துட்றேன். அவன் தான் விளாட போகிறான். அவன் தான் ஜெயிச்சு கொடுப்பான். நான் நம்பிக்கையில் இருக்கேன். பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். பிக்காக்ஸ்லாம் தேவையில்ல. ஓகே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போயிடலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம மீதி இருக்க காசில் எல்லாமே புல்லட்ஸ் வாங்க போகிறோம். ஒரு 4-5 புல்லட் வாங்கிக்கலாம். ஒரு 8 புல்லட் வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ வருதோ எல்லாமே வாங்கிக்கலாம் கைஸ். வாங்கிட்டு இருக்கோம். வாங்குவோம். எத்தனை ஃபுல் ரோவும் வாங்கியாச்சு. ஆமாம் அடுத்து கொஞ்சம் நேவி ரிவால்வருக்கும் கொஞ்சம் வாங்கணும் கைஸ். முன்னாடி நேவியில் ஹெட்ஷாட் வச்சா சாவறானுங்க. இப்போ கொஞ்சோண்டு ஹெல்த் இருக்குது கைஸ். பாக்கி அது ஏன்னு தெரில. இந்த கேமர் வந்து அப்பப்போ இந்த மாதிரி லூசுத்தனமாக விட்றானுங்க கைஸ் அப்டேட்டை. ஆமாம் கைஸ் கொஞ்சம் அப்பப்போ குறைச்சி விடுங்க. நம்ம கேம் பற்றி குறை சொல்லக்கூடாது. ஓகே 2-3 வாங்கிக்கலாம். கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் இதில் ஒரு 100 புல்லட் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். வந்துடும் கைஸ். 45 ரூபா வந்துடுச்சு கைஸ். 100 வந்துடும். ஒன்று எடுக்கணும். இன்னும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 100 வந்துடும் நினைக்கிறேன். ஒன்று தான் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறமா கரெக்டாக நாங்கள் போயிட்டு இந்த இருக்கிற காசில் ஸ்னேக் ஆயில் வாங்கிடலாம். எல்லாமே ஸ்னேக் ஆயில் தான் கைஸ் முக்கியம் தான் கைஸ். ஸ்னேக் ஆயில் பேண்ட். நாங்கள் இது வரைக்கும் ஸ்டார்டிங்கில் ஒவ்வொரு பேண்டேஜ் கூட வாங்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னேக் ஆயில் மட்டும் வாங்குறோம். பேண்டேஜ்லாம் வேணாங்க. சரி ஓகே கைஸ் நைட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வண்டி எடுக்கணும். நைட் ஆகிட்டோன்னு எடுக்கணும். நம்ம பேண்டேஜ் வாங்கணும்னா அது வந்து பாதி எழுத்து தான் கொடுக்குது. டக்குன்னு நம்ம ஹோல்டு பண்ண ரொம்ப நேரம் கொஞ்சம் ஒரு 5 செகண்ட். சரி இப்போ வண்டியில் போய் ஏறி உட்காந்துடலாம். நைட் ஆகணும் வண்டி எடுக்கிறோம் கைஸ். ஓகே இப்போ கோர்வின் தான் விளாட போகிறான். ஆமாம் கைஸ் என்கிட்ட கொடுத்துட்டான். இப்போ நான் தான் அவங்க தான் விளாட போகிறான். அவன் விளாண்டு உங்களுக்கு எப்படி கொடுக்குறான்னு பார்ப்போம். ஓகே கைஸ் டைம் ஆக போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் டைம் ஆயிரும். 3 2 1 இருட்டாகுல டேய். 1 ஓகே கிளம்பலாம் கைஸ். ஓகே கைஸ் வேம்பயர் நைட்டு கைஸ். நான் தான் ஓட்டிகிட்ருக்கேன். நல்லா தான் போயிட்டுருக்கு கைஸ். எதுவும் வரல. கன்று வச்சு கூட அதுக்கும் தேவை. வச்சுக்கிறேன். ஓகே கிளாஸ் பக்கத்தில் வந்துடுவாங்க. அப்புறம் இதாகிடும் கைஸ். நல்லா கைஸ் எங்களுக்கு ரொம்ப பக்குன்னு இருக்கு. ஆமாம் கைஸ் லாஸ்ட் இதில் மட்டும் ஜெயிச்சிட்டோன்னா நான் நினச்சதான் வாங்கிடுவேன் கைஸ்.
நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னோம் என்னது கைஸ் நாங்கள் நினச்சது. இங்கே பாருங்க ஸ்டெர்லிங் இங்கே வந்திருக்கு கைஸ். பார்த்தீங்களா கைஸ் ஸ்டெர்லிங் அங்கே வந்துச்சு. எங்கே போய் கொடுத்துருக்காங்க பாருங்க கைஸ். லாஸ்ட் ஜோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் அதில் அது என்ன லூட் அடிக்கணும் அதில் ஒன்றும் அடிக்க முடியாது வேஸ்ட் தான், விற்கவும் முடியாது. எதுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல கைஸ். ஒன்றுமே பண்ண முடியாது. சரி ஓகே ஸ்ட்ரெயிட்டாக போவோம். போயிட்டு கோழிகிட்ட கொடுக்க போகிறேன். இன்னும் நடக்க போகிறதே தெரியல. வாங்க பார்ப்போம் எவ்வளோ இன்னும் நடக்கும். கைஸ் முன்னாடிலாம் இந்த கேவ் மாதிரி வருது, முன்னாடியும் இது நிற்பானுங்க வேரல்ஃபு அந்த மாதிரி நிற்பானுங்க. இப்போது காணும். அந்த ஊல்ஸ் மட்டும் நிற்கிது, வேரல்ஃப் வரதில்ல. ஆமாம் கைஸ் முன்னாடிலாம் எங்கே போனாலும் வேரல்ஃப் இருக்கும். அதுக்கு சுற்றியே இது இருக்கும் உல்ஃப் நிறையா. இப்போலாம் என்னன்னா உல்ஃப் தான் இருக்குது. அவ்வளோவா ஸ்பான் பண்ணுறாங்க. அதுவும் குறைச்சிட்டாங்க. ஆமாம் இப்போ 2 மணி ஆகுது. எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்கன்னா ஜாம்பிக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. மற்ற எதுக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா இது ஒரு டெத் ரீல்னா ஜாம்பிக்கு தான் இந்த கேமே உருவாச்சு. அதனால ஜாம்பிக்கு மட்டும் நிறைய ஹை கிராஃபிக்ஸ் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. பாக்கி எதுக்கும் அப்படியே கொடுக்குற, பாக்கி எதுக்கும் நார்மலாக தான் இருக்கு. போன மாதிரி ஓல்டு தான் இருக்கு. இப்போ நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாதியில் ட்ராக் இருக்குமான்னு தெரில. முன்னாடி நாங்கள் விளையாடும்போது ட்ராக் இல்லை. இங்கே பாருங்கள் ட்ராக் ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே திரும்ப பாருங்களேன். இந்த மாதிரி ஏன் தான் கொடுக்குறாங்கன்னு தெரில. இப்போ போகிறோம் கைஸ். இங்கே தான் ட்ராக் முடியும்னு நினைக்கிறேன் கைஸ். ட்ராக் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ் இங்கே முடியுது கைஸ். இங்கே பாருங்க இனிமேல் வண்டி போகாது பாருங்க. அப்படியே ஸ்லோவாக நான் ஒன்றுமே பண்ணல கைஸ். அப்படியே வண்டி ஸ்லோ வச்சு பார்த்தீங்களா வண்டி நின்றுச்சு டப்புனு போஞ்சிருச்சு. இப்போ 5 மணி ஆயிடுச்சு கைஸ். இப்போ கரெக்டாக வேம்பேர் வரானுங்க. நம்மளே காலைல விடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். காலைல விடிஞ்சிச்சு நாங்கள் போகலாம். காலைல விடிஞ்சிச்சு கைஸ். விடிஞ்சிச்சு கைஸ். காலைல விடிஞ்சிச்சு வாங்க கிளம்பலாம் கைஸ். ஃபயராக விளையாடணும் கைஸ். நாங்கள் தோக்கிறது ஜெயிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ரீலோட் பண்ணி வச்சுக்கோங்க. கன்னுலேருந்து எல்லாமே ரீலோட் பண்ணி சேஃப்டியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் கிட்ட போய் பொறுமையாக ரீலோட் பண்ணி பொறுமையாக அடிங்க. ரொம்ப அவசரப்படாமல் பொறுமையாக அடிங்க. பொறுமையாக சவானுங்க, ஸ்மூத்தாக சவானுங்க. அதை சுற்றி பார்க்கணும். நிறைய பேர் வருவானுங்க. ஓடுறோம் லோட் பண்ணி இந்த மாதிரி கிட்ட வந்தப்போ லோட் பண்ணிட்டு படக்குன்னு வைக்கணும். ஹெட்ஷாட்டாக வைக்கணும். சர்வேவர் இருந்ததுன்னா அழகாக பாடி ஷாட்டத்தில் இறந்துருவாங்க. ஆனால் இது கொஞ்சம் 2 ஷாட் வைக்கணும் கைஸ். இந்த வரானுங்க பாருங்க கைஸ். அங்கே நான் அங்கே அடித்தேன், இங்கே பார்க்கவே இல்லை. ஆஹா தப்படா செத்துறான் கைஸ். எழுத்து வரல கைஸ். செத்துட்டான். சூப்பர். குடிச்சிக்கிறேன். அதான் கொஞ்சம் குடிச்சிட்டு திருப்பி ஏற்றி வச்சுக்கலாம். அடி போடு. கரெக்ட். இந்த வண்ணத்தில் பாருங்க நேவர் வளர்த்தனா பட்டக்குன்னு போட்ட மாதிரி இருக்கணும் கைஸ். இங்கே பாருங்க கிட்ட போயிட்டு வணக்கம் டபாப்பில் அப்படின்னும். இப்போ ஹெலிலோட் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம். இப்போ ஹெலிலோட் ஆகிடுச்சு. இப்போ எங்கே அவ்வளோதான் இருக்காங்க கைஸ். இருக்காங்க சைடு ரைட் போடுங்க கைஸ். கரெக்டாக ரீலோட் ஆகுது கைஸ். இந்த நேரத்தில் நேவி எடுத்து போட வேண்டியது தான். இதில் தான் நேவி தான் இதாகும் கைஸ். நீங்கள் பார்த்தீங்களா எதுக்கு நான் நேவி இது பண்ண தெரிஞ்சுதா? இதுக்கு தான் கைஸ். ஷார்ட் கன் மட்டும் வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. நேவியில் இந்த மாதிரி ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு இருக்காது. ஷார்ட் கன்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் கிட்ட போய் தான் சுடுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நேவியே வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் போய் அவனை போடுவேன். அவன் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் மட்டும் தான் இருக்காங்க கைஸ். அந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒருத்தன் வரான் அங்கேருந்து. திரும்பி பார்ப்போம். வரானுங்க பாருங்களேன். செவத்தரை முட்டிட்டு இருக்கா சாரி மாதிரி. ஐயோ என்ன கைஸ் அடிக்கிறானுங்க கைஸ். ஃபயர் ஆகணும். ஸ்னேக் ஆயில் குடுறடி. 1000 குடுறடி. நோ ஸ்னேக் ஆயில், ஒன்லி ஆக்ஷன். ஸ்னேக் ஆயில் குடுறா. ஸ்னேக் ஆயில்லாம் எல்லோ போச்சுடி. தேவைப்படும். அப்போ லாஸ்ட்ல தேவைப்படும் அப்படின்றா. எஸ் அதுக்கு தான் நிறையா வாங்க சொன்னேன். இப்போ கிட்ட வராங்கன்னா இப்போ ஒரே ஷாட்டில் 2 பேர் போகும். அவ்வளோதான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சா இப்போ ஸ்னேகால் குடிச்சிக்கலாம். ஏன்னா அப்போ அவனுங்க ரொம்ப அடிச்சுட்டானுங்கன்னா திருப்பி நம்ம சிறைகால் குடிக்கிற மாதிரி இருக்கும். இங்கேருந்து வெளில அப்புறம் குண்டத்துக்கு அது எப்பறம் விளாத போட்டாச்சு. இப்போ கேப்சர் கைஸ். இப்போ நம்ம இதில் இருக்க பாண்ட் நிறையா இருக்கும். பாண்ட்ஸ் எல்லாம் எடுத்தால் தான் நம்ம சேர்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கும் கைஸ். பாண்ட் எடுத்துக்கலாம். நிறைய பாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எல்லாமே ஒன்று கொடுத்துருக்காங்க. சில இதில் ரைஃபிள் புல்லட் வேறு இருக்குது. அதை ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே புல்லட்டு பான்னு புல்லட்லாம் வேணாம் கைஸ் போதும்.
இந்த 61 பான்ஸ் எடுத்துருக்கோம். நாங்கள் டார்கெட் வச்சது 70 பான்ஸ், 75 பான்ஸ் கைஸ். கிடைக்கும் நம்புகிறோம். ஜெயிச்சாதான் கைஸ் பான்ஸே 10 பான் தருவாங்க ஜெயிச்சா. அதில் தான் இன்னும் 3 வீடு இருக்கு. இன்னும் 2 கொடுக்குறாங்க கைஸ் ஒரு வீட்லேயும். ஆமாம் கைஸ் 2 கிடைக்கும். நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் டீமாக விளையாடுவாங்களே, சூப்பராக இருக்கும் இந்த கேம். ஆமாம் கைஸ் தரமான கேம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க. ஃபோன் நாங்கள் தான் தனியாரோ, நீங்களும் ஸ்லோவாக விளையாடாதீங்க. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு ஆடுங்க, அப்போ தான் ஜாலியாக இருக்கும். பேசிக்கிட்டே விளையாடுனா ரொம்ப ஜாலியாக இருக்கும் கைஸ். பாருங்க நாங்கள் கோளாறு மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு ஒருத்தவங்க சாவாங்க ரிவே பண்ணுறது ஜாலியாக இருக்கும் கைஸ். ஆனால் நாங்கள் ஒரு வாட்டி கூட சாவாமல் ஜெயிச்சிருக்கோம் கைஸ். இதுக்காகவே உங்கள் லைக் சப்ஸ்கிரைப் தேவைப்படுது. 68 வந்திருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம நல்லா விளாட்றோம். இங்கே ஒரு பான்ஸ் இருக்குது. ஓகே 69 வந்துருக்கு. இங்கே 2 இருக்குமா 1 இருக்குமான்னு சரியாக தெரில கைஸ். 1 இருக்குது. ஓகே 2 இருக்குது கைஸ். ஓகே சூப்பராக போயிட்டுருக்கு கைஸ். அடுத்த வீட்டுக்கு போகலாம். போட அடுத்த வீடு முடிஞ்சிச்சு. இப்போ அதை அன்லாக் பண்ணிட்டு நான் இப்போ தான் ஃபயர் ஆடணும் கைஸ். இங்கே பாருங்கள் கொஞ்சம் வருஷம் கூட டபுள் போட்டுருவாங்க. ஃபயராக இருக்கணும். இப்போ ஆன் பண்ணிட்டோம் கைஸ். ஆன் பண்ணியாச்சு. இப்போ குடுகுடு மேலே மியூசிக் வேறு வெறித்தனமாக வருது கைஸ். செம மியூசிக். வெறித்தனமாக மேலே போகணும் கைஸ். மேலே போய் ரைஃபிள் எடுத்துக்கோங்க. ரைஃபிள் எடுத்துட்டு ஃபயர் ஆடணும் கைஸ். கைஸ் என்கிட்ட இப்போ சர்வைவர் இல்லை. நான் தூரத்துலேருந்து கரெக்டாக அடிக்க முடியாது. ட்ரை பண்ணுவோம் அடிக்கிறதுக்கு. அடிக்க முடியலன்னா ரன் அதான் கைஸ். நான் நேரம் இருந்திருந்தேன்னா எப்பயோ செத்துருப்பேன் கைஸ். இருக்கனால ஏதோ அடிக்கிறான் கைஸ். நான் ப்ரோ பிளேயர். இவன் சர்வைவர் கிளாஸ்லாம் வச்சுருக்கான். புதுசாக ஒரு கோஸ்ட் கிளாஸ்ன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்று விட்டாங்க கைஸ். அது ஆனால் வேஸ்ட் தான் நான் சொல்லணும். ஆக மொத்தம் வேஸ்ட் ஆகுது. இப்போ பாருங்க நான் எவ்வளோ அடிக்கிறேன் பாருங்க. சர்வைவரில் இருந்தாலும் ஒரு புல்லட் அப்புறம் அடிக்கிறாங்க கைஸ். அவனே ஹெட்ஷாட் வைக்கிறான் கைஸ். அவனே ஹெட்ஷாட் வச்சு கொஞ்சம் புள்ள எனக்கு ரெத்துக்கு வந்துச்சு. அதனால அடிக்க ட்ரை பண்ணுறேன். வேணாம் கைஸ். அங்கே பாருங்க பக்காவது ரொம்ப பக்காவது கைஸ். அடிக்கிறானுங்க கைஸ். வேற ஒரே செத்துட்டு போறோம். எல்லாரும் மேலே ஏறி வருவாங்க கைஸ். வேற லோட் பண்ணி வைக்கணும். நைட்டு போட்டு ஆயிடக்கூடாது வேண்டிட்டு இருக்கோம். அதனால காலைல வந்தோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில உண்மையிலே. இந்த கேமில் நம்ம 10 மணிக்கு ஆரம்பிச்சோம் கைஸ். கிட்டத்தட்ட 1 மணி ஆயிடுச்சு. ஆமாம் கைஸ் ஒரு 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஐயோ ஷட் கைஸ். ஜாம்பி நைட்டாக இருக்கும் வேண்டிட்டு இருக்கேன். ஜாம்பியாக இருந்தாலும் ஜாம்பியாக தான் நினைக்கிறேன் கைஸ். ஜாம்பியாக தான் இருக்கு. ஜாம்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ படிக்கட்டு ஏறுற மாதிரி தெரியுது கைஸ். கைஸ் நான் வேறு போட்டேன். கைஸ் ஜாம்பி வரானுங்க. படிக்கட்டு ஏறி ஓடி வரானுங்க கைஸ். இந்த இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஜோன் மாதிரி. ஆனால் அடிப்பானுங்க. மேலே ஏறி வந்து அடிக்க மாட்டானுங்க. ஆமாம் கைஸ். அங்கே பாருங்க ஜாம்பி ஏற்றி கீழே இறங்கிட்டாருங்க பாருங்க. ஏன்னா நான் அங்கே இல்லைன்ட்டு கொஞ்சம் ஓடி இது பண்ணுங்க கைஸ். இப்போ என்ன நைட்டு மாதிரி சரியா தெரில. ஜாம்பி நினைக்கிறேன். சரியில்லை பார்ப்போம் என்ன நைட்டு. டைமிங் ஐயோ கைஸ் வேற ஃப்ளைட் நினைக்கிறேங்க. செத்துரும் கைஸ். உண்மையிலே செத்துரும். வேற ஃபோன் வராம கைஸ் எங்கண்ணே சத்தியமாக ஜெயிக்க முடியாது. பாருங்க கைஸ். ஐயோ சாமி வேற ரீலோட் ஆகிட்டு இருக்கிறோம். குடிச்சு ஓடுறா ஸ்னேகால கைஸ். பக்கு வேற ஆகுது கைஸ். இல்லை இது ஸ்னேகால கூடுறா. ஓடணும் தான். இனிமே கைஸ் இனிமே ரன் தான் கைஸ். இன்னும் வேலைக்கு ஆகாது கைஸ். அடிக்கிறாங்க வேலைக்கே ஆகாதீங்க. யாரா இது? ஐயோ ஓடிக்கிட்டே ஓடுறா கைஸ். நம்ம பின்னாடி ஒரு கும்பலே ஓடிட்டு வருது கைஸ். நம்ம அதுக்குள்ளே ஜெயிச்சே ஆகணும். இல்லைன்னா கண்டிப்பாக கைஸ் அடிக்கிறானுங்க. யார் அடிக்கிறாங்கன்னு தெரில. குச்சி ஓட வேண்டியதான் கைஸ். வேற வழி இல்லை கைஸ். வழியே இல்லை. குச்சி தான் ஓடணும். அப்பதான் கைஸ் அடி கம்மியாக போடும் கைஸ். இங்கே வரும் கைஸ். அங்கே வர ஒரு கூட்டமே நம்ம வரட்டிட்டு வந்து வேற கைஸ். இந்த கேங்கில் ஏறி வேற வராங்களா? ஐயோ என்கிட்ட ஒரு அடி மட்டும் வாங்கி தப்பிக்கணுமே கைஸ். எஸ் கோச்சிரு. ஐயோ ஸ்னேகர் வேற குடிக்கணுமே.
பின்னாடி வரண்டா. ஐயோ அடிக்கிறான்டா. ஃபயர் கைஸ். காலில் வெடிக்கிற மாதிரி தெரியுது. காலில் வெடிச்சா அவ்வளோ தப்பிச்சிடலாம். டைம் வேறு எவ்வளோ அடிக்குதுன்னு தெரில. காலில் வெட்டிச்சு கைஸ். வேர்ல்ஃப் போயிடுவான். இப்போ எவ்வளோ வேர்ல்ஃப் போயிட்டான். இப்போ டைம் கைஸ். கைஸ் இன்னும் ஒரு 7 நிமிஷம் தான் இருக்கு. கைஸ் 3 2 1 இங்க பாரு இப்போ தான் அடிக்கிறாங்க. எவ்வளோ கடுப்புல இருந்தாங்கன்னா ஆமா இப்போ 5 செகண்ட்ஸ்ல முடிச்சிட்டாங்க. எத்தனை பேர் வந்தா 5 செகண்ட்ல ஜாமி முடிச்சிட்டு சாமி பாருங்க கைஸ். இவன குச்சி போடுறா டேய். டேய் ஜெயிச்சானே டேய் அப்படின்னு நினைப்பாங்க ஜாமிஸ். கைஸ் வெரிதனமா முடிச்சிட்டோம். சூப்பர் கைஸ். இப்போ நாம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பை கைஸ். பை 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 பை.